அனைவருக்கும் வணக்கம். இது டாக்டர் பேஷ் அவர்களின் மலர் மருத்துவம். மலர்களின் வழியாக இறைநிலையை அடையலாம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு மலரை பத்தி பார்த்துட்டு வரோம். நம்மளோட நோய்கள், மனவழிகள், நம்மளோட பிரச்சனைகள், நம்மளுக்கு இருக்கிற கவலைகள் எல்லாவற்றையும் தாண்டி நாம எப்படி இறைநிலையை அடையலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம 2 மலர்கள் பார்க்க போறோம். வைல்ட் ஓட் மற்றும் செரி பிளம். டாக்டர் பேட்ச் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவன் ஒருவன் மலர்களை தொடுகிறானோ அவன் ஞானம் அடைவது உறுதின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எவன் ஒருவன் மலர்களை தொடுகிறானோ அவன் பிரம்மாண்டத்தை, மாயாஜாலத்தை நிச்சயமாக அவன் வாழ்நாளில் பார்ப்பான் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. இப்ப மக்களை மிக சுலபமான வழிமுறைகளை கொண்டு குணமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 38 மலர்களையுமே அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இது இந்த 38 மலர்களுமே நம்மள நிகழ்ஷணத்துல வாழ வைக்கக்கூடியதுதான். நம்மளுக்கு தேவையான எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடியதுதான் இந்த மலர் மருத்துவமே. ஒரு மருந்தை எடுக்கும் போது பிரபஞ்சத்திலிருந்து வர நல்ல அலைகள் நம்ம உடம்புக்குள்ள ஒரு சுனாமி போல நுழைந்து நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீக்குது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம எல்லாமே பார்த்துட்டே வரோம் ஒவ்வொரு இதுலயும். அந்த வரிசையில இந்த 2 மலர்கள் பாத்தீங்கன்னா, இப்போ 12 ரெமெடி 12 வரைக்கும் இம்பேஷன்ஸ், மிமுலஸ், கிளிமாட்டிஸ், அக்ரிமோனி, சிக்கரி, வெர்வைன், சென்டாரி, செரட்டோஸ், கிளராந்தஸ், வாட்டர் வயலட், ஜென்ஷன், ராக் ரோஸ், இந்த 12 வரைக்குமே கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 12 மலர்கள்ல தான் நாம எல்லாருமே, இங்க இருக்கிற எத்தனை கோடி மக்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த 12 ரெமெடிக்குள்ள ஏதோ ஒரு ரெமெடியில வருவாங்கங்கிறது தான் டாக்டர் பேட்ச் குறிப்பிட்டிருக்காரு. மத்ததெல்லாம் ஹெல்பர்ஸ் அப்புறம் ஹீலர்ஸ் அப்படின்னு வரும். இப்ப நாம பார்த்தது 13ல இருந்து இன்னைக்கு பார்க்க போற 19வது ரெமெடி வரைக்கும், அதாவது வைல்டு ஓட் வரைக்குமே ஹீலர்ஸ் அப்படிங்கிறது. இன்னைக்கு நாம பார்க்க போறது வைல்டு ஓட் வரைக்குமே ஹீலர்ஸ் தான். 20வது ரெமெடி செரி பிளம் தான் மாறுது. இப்ப 19 அப்படின்னு பாத்தீங்கன்னாவே கூட அவ்வளவுதான். 19 38 அது பிரியுது, அவ்வளவுதான் முடியுது. ஃபர்ஸ்ட் இது முடியுது. இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இத்தனை நாள் எல்லாம் மருந்து எடுத்துட்டு வரீங்க இல்லையா, இப்போ இது ஹீலர்ஸ் முடியுது. இந்த மலரோட, அதாவது வைல்ட் ஓட்டோட ஹீலர்ஸ் முடியுது. அப்போ ஒரு ஃபிளைட் ரன்வேல ஓடிட்டு இருக்கிற மாதிரி இத்தனை நாள் நம்ம ஓடிட்டு இருந்தோம். இப்ப ஹெல்பர்ஸ் வந்துட்டாங்க. சோ இனிமேல் நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னா, இப்ப ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுற அந்த சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இனிமேல் நிச்சயமா எல்லார் லைஃப்லயுமே வைல்ட் ஓட்டுங்கிறதே டைரக்ஷன் ஃபிளவர். அப்போ இனிமேல் இங்க மருந்து இந்த தளத்துல இருக்கிறவங்க, மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்க குறிப்பா கண்டிப்பா நிச்சயமா அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் கன்ஃபார்மா நடக்க போகுது. அது உறுதி. இந்த 38 மலர்கள் முடியறதுக்குள்ளேயே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு உருவாயிடும். அதோட ஆரம்பம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற செரி பிளம்ல இருந்து. வைல்ட் ஓட் டைரக்ஷன் காட்டிடுச்சு. நெக்ஸ்ட் செரி பிளம்க்கு போகும்போது ஹெல்பர்ஸ் ஆரம்பமாகுது. சோ நிச்சயமா எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு மாற்றம் உண்டாகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப போன வாரம் ஐயா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அதை முடிச்சுட்டு நம்ம மலர்களுக்குள்ள போலாம். ஐயா என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, எனக்கு அதுக்கு கரெக்டான பதில் சொல்ல தெரியல போன வாரம். இந்த வாரம் அதுக்கு நான் சொல்றேன். கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஒரு ஒயின் தன்மையாளர்கிட்ட நாம போகும்போது, நாமளும் ஒயின் எடுத்துட்டு போகும்போது அங்க ஒரு நிறைவான தன்மை தான் நம்மளுக்கு கரெக்டான மரியாதை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நாங்க சொல்லியிருந்தேன். ஐயா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அது எப்படி அப்ப நாமளும் முழுத்தன்மை ஒயின், இது நிழல்தன்மை ஒயின், அதாவது நாமளும் டாமினண்டா ஆயிடுவோமான்ற மாதிரி கேட்டாரு. அதுக்கு எனக்கு அப்ப கரெக்டா எனக்கு ஆன்சர் பண்ண தெரியல. எனக்கு தெரியுது, பட் எனக்கு அந்த வார்த்தைகளை எனக்கு பிரயோகிக்க தெரியல. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒண்ணு பார்க்கலாம். ஒரு குறைத்தன்மையில இருக்கும் போதுதான் நம்ம ஒரு மலரை எடுக்கிறோம் இல்லையா? ஒரு குறைத்தன்மையில நாம இருக்கும் பொழுது நாம எந்த மலரோட குறைத்தன்மையில இருக்கிறோமோ அந்த மலர் எடுக்கும் போது அங்க ஒரு நிறைவான தன்மை உருவாகுதுன்னு நம்ம பாக்குறோம். இப்போ நாம பார்க்க போகக்கூடிய நபர் ஒரு குறைத்தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு வைன் நபர். நாம நிறைத்தன்மையில இருக்கக்கூடிய ஒரு வைனா மாறிடுறோம் வைன் எடுக்கும் போது.
அப்ப அங்க போகும்போது குறைத்தன்மையில இருக்கக்கூடிய ஒயின் வந்து நிறைத்தன்மையில, அதாவது நாம நிறைத்தன்மையில இருக்கக்கூடிய ஒயினுக்கு அடிபணிஞ்சுதான் இருப்பாராம். அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அதிகாரமே பண்ண தெரியாத ஒருத்தர் போறாரு. அதிகாரம் பண்ண தெரியாத ஒரு நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனுக்கு அடிபணிந்தவர்கள் மட்டும்தான் அந்த அதிகாரம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து மத்தவங்களுக்கும் அந்த முழு சுதந்திரத்தை வந்து கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ அந்த அதிகாரம் செலுத்தாதவர்கள், அதாவது நாம அந்த ஒயின் தன்மையாளர்கிட்ட போகும்போது இறைவன் வந்து அவங்கள வந்து போற அந்த நபர் ஒயின் முழு தன்மையாளருக்கு அடிமைப்படுத்தி விடுவாராம். அதாவது அடிமைப்படுத்திடுவாருன்னா அவங்கள வந்து நிறைவாக்கி அங்க வச்சிருப்பாராம். அதே மாதிரி நாமளும் அங்க போகும்போது நிறைவா வருவோம். இதுதான் அந்த ஐயா கேட்டதோட அந்த கான்செப்டுக்கு வந்து அந்த பதில் வந்து இதுதான். இப்ப நம்ம மலர்களுக்குள்ள போயிடலாம். வைல்ட் ஓட். வைல்ட் ஓட் வந்து 19வது மலர் இது. ஹீலஸ் முடியுது இதோட. கார்ஸ், ஓக், ஹீதர், ராக் வாட்டர், ஒயின், ஆலிவ், இப்போ வைல்ட் ஓட் இதோட ஹீலஸ்ங்கிறது வந்து முடியுது. இது வந்து எங்க இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா மணிப்பூரகத்துல இயங்குது. அன்சர்டனிட்டி குரூப்ல, அதாவது தோஸ் சஃபர் ஃப்ரம் அன்சர்டனிட்டி இந்த குரூப்ல இருக்குது இந்த மலர். இந்த மலர் பாத்தீங்கன்னா இந்த மலர் என்ன அப்படின்னு முதல்ல பாத்துடலாம். அதாவது நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தை இறைவன் வந்து ஒரு பாதை நம்மளுக்கு அமைச்சிருப்பாரு அப்படின்னு எல்லாருமே நம்புவீங்க. கண்டிப்பா இந்த தளத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை நிச்சயமா இருக்கும். அந்த பாதையை வந்து காட்டுற மலர் வந்து இந்த வைல்ட் ஓட்டு தான். இறைவன் வந்து ஒரு பாதையை அமைச்சு அவன் கூட்டிட்டு போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இந்த வைல்ட் ஓட் வந்து நம்மளுக்கு டைரக்ஷன் காட்டும். அந்த மலர் இங்க இதுல ஸ்கிரீன்ல வருது பாருங்க, எப்படி இருக்கு பாத்தீங்களா? டைரக்ஷன் காட்டுற மாதிரி இருக்குல்ல. அங்கங்க இதுல கரெக்டா தெரியல. நிறைய இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க இங்க இங்க இங்கன்னு அப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மலர் இது. 38லயுமே வந்து நாம வந்து ஒரு பாதையை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளோட நோக்கம் நிறைவேறிடும் இல்லையா? அந்த பாதையை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான மலர் தான் இந்த வைல்ட் ஓட். அது உங்க வாழ்க்கை பாதையாவும் இருக்கலாம். உங்களுக்கு தேவையான எந்த பாதை உங்களுக்கு தெரியலன்னாலும் வைல்ட் ஓட் போட்டீங்கனாலே போதும். மிக சிறப்பான ஒரு மலர். 38லயும் வந்து மிக சிறந்த மலர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ற ஒரு மலர் வந்து நான் வைல்ட் ஓட் சொல்வேன் நானு. ஏன்னா நம்மளோட பாதையை காட்டிடுச்சுன்னா, நம்மளுக்கு போற வழி நம்மளுக்கு லைட் காட்டிடுச்சுன்னா நம்மளுக்கு ஈஸி தானே. நம்ம போற பாதை வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அற்புதமான மலர் இது. இந்த மலர் பாத்தீங்கன்னா பச்சை நிறத்துல இருக்கும். 2 அடி வரை இது வளருமா. இதன் இலை பாத்தீங்கன்னா ரிப்பன் போல இருக்கும். கேள்விக்குறி போலதான் இந்த இது இருக்கும். இந்த மலர்கள் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் போல இருக்குமா. தண்டு வந்து மிருதுவா இருக்கும். முதல்ல வந்து இது நேரா தான் வளருமா. ஆனா பின் தலை கவிழ்ந்த நிலையில் வந்து இந்த மலர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற தாவரங்களின் நிழல்கள்ல தான் வந்து இந்த மலர் வந்து வளருது. சூரிய ஒளியை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட கடைசி மலர் இது. அதாவது 19வதோட வந்து அந்த சூரிய ஒளியில வச்சு எடுக்கிற அந்த ப்ராசஸ் வந்து முடியுது. அடுத்தது வர்றது வந்து செரிப்ளம் வந்து நான் அதுக்கப்புறம் அதுல சொல்றேன் நான் எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு. இந்த செடி பாத்தீங்கன்னா காற்றுல வந்து பறந்து விரிஞ்சிருக்குமா இந்த செடி. நீளமா இருக்கும் இந்த செடி. புல் வகை இனத்தை வந்து இந்த செடி சார்ந்து இருக்குதான். இதுவரை வந்து என்னுடைய இடம் அப்படின்னு வந்து குறிக்காட்டியா இத வந்து இது என்னோட இடம் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த மலரை வந்து அங்க வளர்ப்பாங்களாம். பார்ப்பதுக்கு வந்து அவ்வளவு கம்பீரமா இருக்குமா இந்த மலரு. மிக நுட்பமாக இருக்கும். இதனோட தண்டு பாத்தீங்கன்னா மினுமினுன்னு இருக்குமா. உலகளாவிய விஷயங்களை வந்து பெறக்கூடிய ரிசீவராக வந்து இந்த மலர் இருக்கு. இது வந்து வெட்ட வெளியில இருக்காதான். சூரிய ஒளியிலிருந்து கொஞ்சம் தள்ளிதான் இருக்கும். காற்றின் ஓட்டத்துடன் அதன் விதைகளை வந்து இந்த காற்று எங்க ஓடுதோ அதை நோக்கி அந்த விதைகள் வந்து பறந்துட்டு இருக்குமா. இந்த மலரே வந்து காற்று தத்துவத்தை வந்து அடக்கி இருக்குன்னு சொல்றாங்க. விதைகள் வந்து இலைகளை வந்து பாதுகாத்துட்டு இருக்குமா.
இதனோட எசன்ஸ் எடுப்பதற்கு வந்து கொஞ்சம் நேரம் பிடிக்கும். மத்த மலர்கள்லாம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்னு டாக்டர் பேட்ச் சொல்லியிருப்பாரு. பட் இதுக்கு வந்து கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மலர் யாருக்கு கொடுக்கணும்? அதாவது எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே மேக்ஸிமம் பீப்பிள்ஸ் நம்ம வந்த வேலையை விட்டுட்டு வெட்டி வேலை தான் செஞ்சுட்டு இருக்கோம்னு டாக்டர் பேட்ச் சொல்றாரு. நம்ம எதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நாம எதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த உடல் அமைப்பையே நம்ம வந்து பெற்று இருக்கிறோம். அதாவது என்னை நான் மெய்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், என்னை அப்படின்னு தான் நினைக்கிறேமே தவிர, நான் எதற்காக வந்தேன், என்னோட வேலை என்ன அப்படிங்கிறதையே நான் பாக்குறது இல்ல. இதனாலதான் நம்மளுக்கு வந்து கஷ்டம், நோய்கள், வறுமை, எல்லா பிரச்சனைகளுமே வந்து இதனாலதான் வருது. என்னை நான் உணர்ந்தாலே போதும், எந்த நோயுமே நம்மளுக்கு வராதான். என்னை நான் உணர்ந்துட்டா எனக்கு எந்த நோயுமே கிடையாது. என்னை நான் அறிவதற்கு வந்து தடையா இருக்கிறது வந்து இந்த 38 மனநிலைகள் தான். இதோட நிழல் தன்மையாளர்கள், அதாவது வைல்ட் ஓட்டோட நிழல் தன்மையாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் யார் என்பதும் நான் வந்த வேலை என்ன என்பதும் தெரியாமல் இருப்பவங்க தான் இந்த வைல்ட் ஓட்டோட நிழல் தன்மையாளர்கள். என்ன செய்யறது, எதை தேர்வு செய்வது அப்படின்னு புரியாம, முடிவு எடுக்க முடியாம, ஒரு கிராஸ் ரோட்ல நின்னுக்கிட்டு, ஒரு 3-4 பாதை பிரிஞ்சு போகிற ரோட்ல நின்னுட்டு எந்த வழிக்கு போறது, எந்த வழியில போனா நான் போய் சேருவேன் அப்படின்ற ஒரு மனநிலை தான் வந்து இந்த வைல்ட் அவுட் மனநிலை. இவங்களுக்கு வாழ்க்கை நோக்கம் தெரியாததுனாலதான் வந்து அடிக்கடி இவங்களுக்கு சலிப்பு ஏற்படுமா. காலத்தை கடத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், இது எனக்கு சரிப்படாது, அது எனக்கு சரிப்படாது அப்படின்னு அதாவது காற்றுலேயே பறந்து, அதாவது இது எனக்கு சரிப்படாதது அப்படின்ற மாதிரியே அந்த காத்துலயே பறந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றாரு. ஏதாவது சாதிக்க வேணும்னு தான் இவங்க நினைக்கிறாங்க. ஆனா என்ன சாதிக்கணும்னு இவங்களுக்கு தெரியல. நம்ம எதற்காக வந்தோம், நம்மளோட இலக்கு என்ன அப்படின்னு தேடுவாங்க. ஆனா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஒரு புது விஷயம் தொடங்கறதுக்கு முன்னாடியே வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் வந்து இவங்களுக்கு உருவாயிடுமா. இவங்களை நம்பினீங்கன்னா நம்மள நடுரோட்டம் நிக்க வச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சிலர். அந்த மாதிரி நபர்கள் தான் இந்த வைல்ட் ஓட்டோட நிழல் தன்மையாளர்கள். இப்ப பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு வந்து கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப செல்லம் கொடுக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே வந்து என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாம இருப்பாங்களா. ஏன்னா வந்து பெற்றோர்களோட கூடயே இருக்கிறதுனால அந்த அறிவு வந்து அவங்களுக்கு இருக்காது. நம்ம என்ன செய்யணும், நம்ம என்னவா ஆகணும்ன்ற அறிவு வந்து சொந்தமா சுயமா சிந்திக்கக்கூடிய திறன் வந்து அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. அதனால இந்த வைல்ட் ஓட்டோட நிழல் தன்மைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதிகாரம் நிறைய செலுத்துற பெற்றோரோட குழந்தைகள் கூட, ஏன்னா அதிகாரம் செலுத்தக்கூடிய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட விருப்பத்தை வந்து முன்னிலைப்படுத்தி அந்த குழந்தைங்களை வளர்ப்பாங்க. சோ பின்னாளில் வந்து இந்த மலரோட நிழல் தன்மையில தான் அந்த குழந்தைங்களும் வளருவாங்க அப்படின்னும் டாக்டர் பாஷ் குறிப்பிடுறாரு. புதுசா ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா என்ன செய்யறதுன்னு இவங்களுக்கு தெரியாது. ஹனிமூன் பீரியட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி புதிய புதிய விஷயங்கள்ல வந்து இவங்களுக்கு வந்து எப்பயுமே அந்த ஹனிமூன் பீரியட் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களா. கல்யாணமானா ஒரு 3 மாசம் 6 மாசம் தான் அந்த மாதிரி இருக்கும். பட் எப்பயுமே அந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் கூட இந்த வைல்ட் அவுட் நிழல் தன்மையாளர்கள் தான். புதிய புதிய விஷயங்கள் கொண்டே இருக்கக்கூடிய இவங்க வந்து ஒரே நேரத்துல பல விஷயங்கள்ல வந்து ஈடுபடக்கூடிய நபர்கள், எதிலும் வந்து நிலைக்காம மாறிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து மாற்றத்தை வந்து தன்னுள்ளதான் பார்க்கணும். ஆனா இவங்க வந்து உலகம் இன்னும் மாறல அப்படின்னு உலகத்தை பார்த்துட்டு நீங்க இன்னும் மாறல, மக்கள் இன்னும் மாறல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். மத்தவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எனக்கு மட்டும்தான் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு விரக்தி நிலை கூட இவங்களுக்கு இருக்கும். எது சரியான வழி அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுல இவங்களுக்கு குழப்பம் இருக்கும். அதனால எந்த வேலை செஞ்சாலும் வந்து அவங்களுக்கு வந்து முழு ஈடுபாடோட அவங்களால செய்ய முடியாது. இவங்க கிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு முறைக்கு 10 முறை வந்து சொன்னா கூட இவங்களுக்கு வந்து புரியவே புரியாது. ஒரு சில மாணவர்களுக்கு கூட இப்படி இருக்கும்.
படின்னு சொல்லுவாங்க. வேலைக்கு போகலன்னா வேலைக்கு போன்னு சொன்னா கூட வந்து அதை புரிஞ்சிக்காம அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. இவங்களுக்கு நிறைய கொஸ்டின் இருக்கும். இவங்க மனசுக்குள்ள வந்து நிறைய கேள்விகள் இருக்கும். அதனால மத்தவங்க கிட்ட வந்து நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற குழந்தைகள் கூட வந்து இந்த வைல்ட் அவுட்டோட நிழல் தன்மையாளர்கள்னு சொல்றாரு. எனக்கு எந்த வேலையில இல்ல மார்க்கத்துல வழி கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறது, வழி தெரியாம திக்கு தெரியாம நிற்பது, இந்த நிலையில இருக்கக்கூடியவங்களும் இந்த வைல்ட் அவுட் தன்மையாளர்கள் தான். இப்போ வேலையில இருப்பவங்க கலெக்டர், இன்ஜினியர் இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட வந்து இறந்த பிறகு வந்து இவங்க வந்து ஒரு பேர் இல்லாம, அதாவது இவங்க இப்படி இருந்தாங்கங்கிற ஒரு பேர் கூட கிடைக்காமயே செத்து போறவங்க கூட வந்து இந்த மாதிரி வைல்ட் அவுட் தன்மையாளர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஃபேஷன் அப்படிங்கிற வார்த்தையில வந்து இவங்க வந்து மயங்கி கிடப்பாங்களாம். ஒரு செயல்ல ஒரு இல்ல வேலையில வந்து ஒரு 6 மாசம் மட்டும்தான் தாக்கு பிடிப்பாங்க. இவங்க வந்து மத்த வேலைகள் இருந்தாலும் வந்து மாத்திக்கிட்டே இருக்கக்கூடியவங்க. அதாவது இந்த வேலை இல்லைன்னா அந்த வேலை, அந்த வேலை பிடிக்கல சரி அடுத்த வேலை, இந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பாங்களாம். இவங்களுக்கு கல்யாணத்துல வந்து ரொம்ப ஆர்வமெல்லாம் இருக்காது. கல்யாணம் ஆனாலும் இவங்களுக்கு அந்த ஹனிமூன் பீரியட் நான் முதலே சொன்னேன் இல்லையா, அந்த ஹனிமூன் பீரியட் அந்த அந்த விஷயத்தையே தான் எதிர்பார்க்கிற நபர்களா இருப்பாங்க. அதனால ஒரு ஒரு 3 மாசம் 6 மாசம் வாழ்ந்துட்டு எனக்கு இவங்களை பிடிக்கல அப்படின்னு அடுத்த கல்யாணம் பண்றது, திரும்பி அதே மாதிரி ஒரு 3 மாசம் 6 மாசம் வாழ்ந்துட்டு இவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை மாத்துறது, இந்த மாதிரி வந்து ஒரு திருமண வாழ்க்கையில கூட இவங்களுக்கு வந்து அந்த மனநிறைவு இல்லாதவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் இவங்களுக்கு முடியாது, இவங்களால முடியாது. ஆனா அட்வென்ச்சர் பண்ணணும், அப்படிங்கிற என்னால பண்ண முடியலையே அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்பாக்சன்ல வந்து இருக்கக்கூடிய நபர்கள். இவங்க வந்து சொல்ற வார்த்தை பாத்தீங்கன்னா, சமுதாயத்து கூட வந்து இவங்க ஒன்றி இருக்க மாட்டாங்க. ஏதாவது கேட்டாங்கன்னா என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். எனக்கு நிறைய யோசனைகள் நான் வச்சிருக்கேன், நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நீ சொன்னீங்க அப்படின்னா என்ன, நான் அப்படி சொன்னேனா, நான் மறந்துட்டேன் எனக்கு தெரியல அப்படின்னு அப்படியே தப்பிச்சுக்குவாங்களாம். நிறைய யோசனைகள் இவங்களுக்கு இருக்கும், ஆனா வந்து அதை செயல்படுத்த மாட்டாங்க. நிறைய பேர்கிட்ட யோசனை கேட்பாங்க, ஆனா எதனையும் பின்பற்றாதவர்கள் பாத்தீங்கன்னா செரோட்டோன்னு ஒரு மலர் பார்த்தோம், அந்த நபர்கள். இவங்களுக்கு வந்து நிறைய யோசனைகள் இருக்கும், ஆனா செய்ய மாட்டாங்க. இது வந்து வைல்ட் அவுட்டோட நிழல் தன்மையாளர்கள். இவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தவங்கன்னா அந்த வேலை கொடுத்தவங்க செத்தே போயிருவாங்களாம், அப்படி நடந்துக்குவாங்க இவங்க அப்படின்றாரு. ஆற்றலை விரயம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. இவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனா எந்த ஒரு விஷயத்திலயுமே இவங்க மாஸ்டரா இருக்க மாட்டாங்களாம். பல விஷயங்களை வந்து தொடங்குவாங்க, ஆனா இடையிடையே வந்து அத அப்படியே இதுல போட்டுட்டு உடனே அடுத்த வேலைக்கு போயிடுறது, அந்த மாதிரி நபர்கள். மத்தவங்க வந்து ஒரு இலக்கு வச்சிருக்காங்கன்னு பார்த்து நானும் ஒரு இலக்கு வைக்கணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஆனா அது வந்து அவங்கள பார்த்து வைக்கிற இலக்காதான் இருக்குமே தவிர தனக்குள்ள இருக்கிற இலக்கா அது இருக்காது அப்படின்றாரு. எந்த இடத்துல வந்து எந்த வேலை செய்யணும்னு தெரியாம தப்பா வேலை செய்யக்கூடிய நபர்கள். கால நேரத்துல வந்து செஞ்சு முடிக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா இம்பேஷன்ஸ். அதிவேக தன்மையோட செயல்படுத்தக்கூடியவங்க பாத்தீங்கன்னா வெர்வைன்னு. கால நேரம் ஓடிக்கொண்டே, அதாவது டைம் பாஸ் ஆகிட்டே இருக்கும், ஓடுது ஓடுது கடிகாரத்தை பார்ப்பாங்க, ஓடுது ஓடுதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்களே தவிர எந்த வேலையும் செய்யாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் இந்த வைல்ட் அவுட்டோட நிழல் தன்மையாளர்கள். காலத்தை விரயமாக்கும் நபர்கள் இவங்க. இவங்களுக்கு அட்வென்ச்சர் செய்வதுன்னா பிடிக்கும், அதாவது புதிய மக்களை வந்து பார்க்கணும், புதிய ஊர்களுக்கு போகணும், புதிய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு எல்லாம் ஆசை இருக்கும். பட் எப்படி செயல்படுத்துறது, எப்படி இதை ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த வழி தெரியாம தவிக்கக்கூடிய நபர்கள். இப்ப வந்து அதாவது வழி தெரியல அப்படின்னா வந்து இது வழி தெரியல அப்படின்னாலே வைல்ட் அவுட் தான். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளோட வாழ்க்கைக்கா இருக்கலாம், இல்ல நம்மள ஒரு வேலை தேடிட்டு இருப்போம், அந்த நேரத்துலயா வந்து அந்த நேரத்துல நம்ம எடுக்கக்கூடியதாவும் இருக்கலாம். இல்ல நம்மளுக்கு ஒரு கல்யாணம் ஆகல, நம்மளுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கான வழி காட்டும். இல்ல ஒரு ஊருக்கு போறோம், ஒரு ஃபாரின் டூர் போறோம், இல்ல வேற வெளிநாட்டுக்கு போறோம், நம்மளுக்கு அங்க யாரையுமே தெரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வைல்ட் அவுட் கூட இன்னொரு மருந்து இருக்கும்.
அதையும் சேர்த்து போட்டுட்டு போனீங்கன்னா, அது நீங்க அது போட்டுட்டு போனீங்கன்னாவே போதும். எந்த கைடன்ஸ் கூட உங்களுக்கு தேவையில்லை. யாருமே கூட வந்து கூட உங்களுக்கு வழிகாட்ட வேண்டியதில்ல. அந்த மாதிரி ஒரு வழிகாட்டக்கூடிய மலர் வந்து இந்த வைல்ட் ஓட். இவங்க வந்து பாத்தீங்கன்னா, பரபரப்பின் மையமாக இருப்பாங்களாம். "இத செய்ய, அத செய்ய, இப்படி செய்ய, அப்படி செய்ய" அப்படின்னு மத்தவங்கள கட்டளையிட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க. இவங்க வந்து இவங்களுக்கு உள்ள அந்த ஆற்றலோடு வந்து ரொம்ப முரண்பட்டு இருப்பாங்களாம் இவங்க. இவங்களுக்கு உள்ளார்ந்த ஏன்னா இவங்க அந்த டைரக்ஷன வந்து தெரியாததுனால பாத்தீங்கன்னா, அந்த உள்ளார்ந்த ஒரு வெறுமை வந்து இவங்களுக்கு எந்த ஜாப்லயும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. கல்யாணத்துல இல்ல, ஒரு வாழ்க்கையில ஒரு நிறைவு இல்ல அப்படிங்கிறதுனால, அந்த உள்ளார்ந்த ஒரு வெறுமை வந்து இவங்களுக்குள்ள இருக்குமா. இவங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் போகணும், அங்க போகணும், இங்க போகணும் அப்படின்ற அந்த தேவை இருக்கும். ஆனா எப்படி போறது, எங்க போறது அப்படின்னு தெரியாம இருக்கும் அது. இவங்களுக்கு வந்து இலக்கு எதுவும் இல்லாததுனால வந்து எதுலயுமே ஒரு திருப்தி இல்லாதவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து எதுலயுமே ஒரு முழுமையே வந்து கிடைக்காது அப்படின்னு அதாவது இன்கம்ப்ளீட்டா தான் எல்லா விஷயத்திலயுமே இவங்க இருப்பாங்களாம். எவ்வளவு திறமை இருந்தும் வந்து வாழ்க்கை விரயமாகுது அப்படின்னு கவலைப்படக்கூடிய நபர்கள். இவங்க வந்து ஒரு விஷயத்துல ஆழமா போறதுக்கு பதிலாக அகலமா போயிட்டு இருப்பாங்க. அதாவது ஆழமா தானே உழணும்னு சொல்லுவாங்க. இந்த மாரி நபர்கள் பார்த்தீங்கன்னா, அகலமா அப்படியே போயிட்டு இருப்பாங்களாம். இவங்க வந்து இணக்கமற்ற வேலை, சூழல்கள்ல வந்து தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு, அதனால வெறுப்பும், விரக்தியும் அடையக்கூடிய நபர்கள். அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்வதால் தான் வந்து நம்மளுக்கு துன்பம் இருக்கு. நம்ம குழந்தைங்க சரியில்ல அப்படின்னா, நான் சரியா வாழல அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்வதால் தான் நம்மளுக்கு துன்பம் வருது. நாம சரியில்ல, நம்ம குழந்தைங்க சரியில்ல, நம்ம மனைவி சரியில்ல அப்படின்னு அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே வந்து, நம்ம சரியா வாழல அப்படிங்கிறது தான் அங்க நாம எடுத்துக்கணும். நாம வந்து அவங்கள குற்றம் சொல்றதுல வந்து எதுவுமே இல்ல அப்படின்றாரு. இப்போ மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு மாடிக்கு வந்து போயிடுவாங்க. இல்ல வேற சமையல் ரூம்ல என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்பாங்க. இல்லன்னா ஒரு செல்போன் எடுத்து பார்ப்பாங்க. இந்த மாரி ஜம்பிங் ஃப்ரம் ஒன் டூ அதர் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வேலைய வந்து முழுமையா செய்யாதவங்க. புதிய வாழ்க்கை, புதிய மனிதர்கள், புதிய சூழ்நிலைகள் அப்படின்னு இவங்கள வந்து எப்பயுமே இந்த மாரி விஷயங்கள் வந்து இவங்கள கவர்ந்திழுந்துகிட்டே இருக்குமா. ஆண்கள் பார்த்தீங்கன்னா பெண்களையும், பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களையும் வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா, வயசானா கூட வந்து டீ ஷர்ட், இந்த ஷார்ட்ஸ் அணிந்திருக்கக்கூடிய நபர்கள். இளமையா இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலேயே இருக்கக்கூடியவங்க. இவங்க வந்து மதம் கூட மாறி மதத்துல கூட வந்து இவங்க மாத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றாரு. எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறது வந்து கிளிமாட்டிஸ். எதிர்காலத்தை என்ன நான் மாத்திக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பாத்தீங்கன்னா, இந்த வைல்ட் ஓட். ஆசைக்கும், அங்கீகாரத்திற்கும் இவங்க வந்து ரொம்ப ஆசைப்படக்கூடிய நபர்களா இவங்க இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்த கூட வந்து புதுசு புதுசா அனுபவிக்கணும்னு நினைப்பாங்களாம். அதாவது செல்போனு, லேப்டாப்ஸு இந்த மாரி விஷயங்கள கூட வந்து புதுசு புதுசா வாங்கணும், புதுசா அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. குடிக்கு வந்து அடிமையாகக்கூடியவர்கள் கூட இந்த வைல்ட் ஓட் நிழல் தன்மையாளர்கள் தான். இவங்களுக்கு மனம் கூட வந்து எப்பொழுதுமே ஒரு பதைப்பதைப்புடன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. குணத்தன்மையில அதாவது முழு தன்மையில பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தோட சூட்சுமத்தை புரிஞ்சுகிட்டு, நம்ம வந்த வேலைய செஞ்சா பிரப் அ அந்த வேலையை செய்தால், பிரபஞ்ச வேலையும், என்னோட வேலையும் ஒண்ணு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. நான் யார் அப்படின்னு தெரிந்து கொள்ள இந்த வைல்ட் அவுட் தன்மையில வந்து, நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால, புற விஷயங்கள்ல எந்த தேவையும் இல்லாத மாதிரி இவங்க மாறிடுவாங்க. அதாவது இந்த மாடர்னா இருக்கிறது, இந்த மாத்திக்கிட்டே இருக்கிறது, வேலைய மாத்துறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே மாறிடுது அங்க. நான் வந்த வேலை என்ன? அதாவது உண்மையா நான் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு மலர் இது. வாழ்க்கையை நிறுத்தி நம்மை யார் அப்படிங்கிற காட்டக்கூடிய மலர். நான் வந்த வேலை என்ன அப்படிங்கிறத இந்த மலர் அறிவிக்கும் நம்மளுக்கு. எனக்குள் உள்ளதை தெரிந்து கொள்ள உதவுகிறது வந்து அதாவது வொகேஷன் ரெமெடி அப்படின்னு சொல்றாங்க இத. வொகேஷன் காலிங் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட வேலை என்ன அப்படின்னா, உள்ளிருக்கும் ஒளியின் வடிவமாக பார்க்கக்கூடிய நபர்களா இவங்க மாறிடுறாங்க.
சீக்கிங் டு ஃபைண்டிங், தேடுதல்ல இருந்து ஒரு விடுதலை கிடைச்சிருது இவங்களுக்கு. தேடுவதை நிறுத்தும் போதுதான் நாம தேடுறது கிடைக்கும் இல்லையா? எந்த வேலை செய்தாலும் மன திருப்திக்கு வந்து முதலிடம் கொடுக்கக்கூடிய நபர்கள் இவங்க. ஆத்ம திருப்தி வந்து இவங்களுக்கு நிறைய இருக்கும். படிப்புக்கும் தகுதிக்கும் தகுந்த வேலை செய்யக்கூடிய நபர்கள் இவங்க. இப்ப தன்னை உணர்ந்தவர்கள் மட்டும்தான் வந்து அதாவது இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இருக்காங்கன்னா என்ன? இன்னமும் நம்மளுக்கு வந்து இந்த சாக்ரட்டிஸ், வள்ளலாறு, வேதாத்ரி மகரிஷி, ரமணர் இவங்கெல்லாம் வந்து நம்ம இன்னமும் சொன்னாலும் அவங்க இருக்காங்கங்கிறத நம்ம உணர்றோம் இல்லையா? அந்த மாதிரியான தன்மையாளர்கள், முழு தன்மையாளர்கள் எல்லாருமே வைல்ட் அவுட் தன்மையாளர்கள் தான். ஏன்னா வந்து வைல்ட் அவுட்ங்கிறதே வந்து தன்னை உணர்ந்தவர்கள் தான் வந்து வைல்ட் அவுட் நபர்கள். சோ இவங்களெல்லாம் வந்து உதாரணமா எடுத்துக்குவாங்க. ஒரு வேலையை கொடுத்துட்டா வந்து கச்சிதமா செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் இவங்க. வாட்சிங் அண்ட் சென்சிங், அதாவது பார்த்துக்கிட்டு அதை பார்த்து உணர்ந்து அதை தத்ரூபமா செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள். நான் இதற்காக தான் வந்திருக்கேன், நான் இதைதான் செய்வேன் அப்படின்னு உறுதியா அவங்களால சொல்ல முடியும் இந்த வைல்ட் அவுட் எடுக்கும் போது. நாம ஒரு மலரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த மலரை எடுத்துக்கிட்டு, அதாவது 19வது மலரா இது வந்து இருக்கு. எல்லா மலர்களுக்கும் நடு மலர் இந்த மலர் தான். அதனால நம்மளுக்கு இந்த மலர் எடுத்துக்கிட்டு எந்த மலரை பத்தி தெரியணும் அப்படின்னு அந்த மலரையும் சேர்த்து எடுக்கும் போது அதோட முழு தன்மையையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து பல மருத்துவம், இப்ப வந்து ஒருத்தரை வந்து நம்ம டயக்னைஸ் பண்றோம். அவங்களுக்கு நிறைய மருந்துகள் கொடுக்க வேணுமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 15 ரெமடி வர்ற மாதிரி பேசுவாங்க. இப்ப அந்த மாதிரி டைம்ல நம்மளுக்கு குழப்பம் ஆயிடும். அதாவது ஹீலர்ஸ்க்கு நம்ம பண்றவங்களுக்கு வந்து என்னடா இது இவ்ளோ மலர் வருது, நம்ம எப்படி இதுல இருந்து நம்ம ஒரு 4ஓ 5ஓ உள்ள கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மலரை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதுல அந்த ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஒரு தாட்ல போகும்போது வந்து கரெக்டா நம்மளுக்கு என்ன எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மி பண்ணி கொடுக்குமா இந்த மலர். இப்போ ஒரு மாப்பிள்ளையோ இல்ல பெண்ணோ தேடிட்டு இருக்கிற பெற்றோர்கள் வந்து இந்த மலரை எடுக்கும்போது அவங்களுக்கான நபர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய மலர் இது. இவங்களுக்கு தன்னை பத்தியே தான் அதாவது முழு தன்மையில பாத்தீங்கன்னா தன்னை பற்றிய சிந்தனை மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கும். அதாவது இலக்கு சம்பந்தமான அந்த சிந்தனை மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கும்னு சொல்றாரு. கோல் ஓரியன்டா தான் இவங்க எப்பயுமே இருப்பாங்களாம். உறுதியான, அமைதியான, தெளிவான முடிவை எடுப்பதற்கு வந்து இந்த மலர் நம்மளுக்கு உதவியா இருக்கும். வாழ்க்கையில வந்து எல்லாவற்றின் மீதும் சரியான பார்வை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு சரியான ஒரு பார்வை கிடைக்கணும்னா இந்த மலர் நம்மளுக்கு உதவியா இருக்கும். இப்போ ஏதாவது ஒண்ணு கிடைக்கல, இப்போ ஒரு தேடுறோம், ஒண்ணு கிடைக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? சரியா பாரு, அந்த இடத்துல போய் பாருன்னு சொல்லுவோம்ல, அந்த மலர் தான் இந்த வைல்ட் அவுட். இவங்களுக்கு வந்து தன்னிச்சையான அற்புதமான வழிகள் கிடைக்கும் இந்த நபர்களுக்கு. பிரபஞ்சம் வந்து இவங்களுக்கான ஆணையை வந்து கொடுக்கறத கூட வந்து இவங்களுக்கு கரெக்டா அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா, அடுத்தடுத்து என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆணையை வந்து பிரபஞ்சம் கொடுக்கும் போது அதை அப்படியே தெளிவா உணர்ந்து கொள்ளக்கூடிய நபர்களா இவங்க இருப்பாங்க. இசைந்திருத்தல், ஒன்று இருத்தல், இணைந்திருத்தல், இந்த ஒத்திசைவு, இந்த எல்லாமே இந்த மலர் தான். பொதுவா இந்த மலர்த்து கூட தன்மையாளர்கள் பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துடன் வந்து நெருக்கமா இணைந்து இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. 38 மலர்களும் ஒரு சுற்றாக இருப்பதால் இந்த மலர் வந்து 19, அதாவது மையமாக இருப்பதால் வந்து எல்லா மலர்கள் பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னா கூட இந்த மலரை நம்ம எடுத்துக்கிட்டு எல்லா மலர்கள் பத்தியும் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாமா. இவங்க பாத்தீங்கன்னா செய்யற வேலையில நிறைய திறமை உள்ளவங்களாகவும் அதுக்கான தகுதி கூட இவங்களுக்கு நிறைய இருக்கிறவங்களாவும் இவங்க இருப்பாங்க. இப்போ நல்ல திறமை இருக்கு, அதை பயன்படுத்த முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த மலரை நம்ம கொடுக்கும்போது அவங்களோட திறமையை பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுக்கும். இப்போ இந்த உலகத்துல வந்து யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஒருத்தர் செய்யறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா இந்த வைல்ட் அவுட்டோட முழு தன்மையாளராக தான் இருப்பாங்க அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப பிடிச்ச வேலையை தான் எப்பயுமே செய்வாங்க முழு தன்மையாளர்கள். அதனால வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கூட இவங்க சலிப்பே ஆக மாட்டாங்களா, ஒரு அலுப்போ சலிப்போ இவங்க முகத்துல தெரியவே தெரியாது அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. முச்சந்தியில நின்னுகிட்டு எந்த வழியில போகணும் அப்படின்னு தெரியாம இருக்கும் போது இந்த மலரை நாம முச்சந்திங்கிறது ஒரு உதாரணம்.
இது எந்த நிலைமையில வேணா நம்மளுக்கு வரலாம் வாழ்க்கையில. சோ இத வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து இந்த மலரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு, அதாவது இப்ப இறைவன் வந்து நம்மளுக்கு ஒரு பாதை அமைச்சிருப்பான். எல்லாருக்குமே ஒவ்வொரு பாதையை அமைச்சு கொடுத்திருப்பான் இல்லையா? எந்த மாதிரி வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ள ஒரு அந்த ஆன்மாக்கு தெரியும். நம்ம என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்னா நம்ம சந்தோஷமா இருக்கணும். அந்த ஒரு வாழ்க்கைய வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய மலர் வந்து இந்த வைல்ட் ஓட். உள்ளும் புறமும் இல்லாம இருக்கிறவங்க பிரபஞ்சத்தில் நிறைந்து இருப்பது, அதாவது நானும் பிரபஞ்சமும் வேறு வேறு இல்லை அப்படின்ற நிலையில இருக்கிறவங்களா இவங்க மாறிடுவாங்க. மந்த நிலையில குழந்தைங்க இருக்காங்கல்ல, எந்த வேலையும் செய்ய பிடிக்காம சும்மா சோர்ந்து போய் ரொம்ப ஒரு மாதிரி சுணக்கமற்ற அந்த மாதிரி சுணக்கத்தன்மையில இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட இந்த மலரை நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வழி தெரியுமா? ஏன்னா இறைவன் காட்டிட்டு இருப்பான் அந்த வழிய. சோ அந்த குழந்தைங்க நல்லா திரும்பியும் பழைய மாதிரி அவங்க நல்லா ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருப்பாங்க அப்படின்னும் சொல்றாரு. என்னோட தேவை என்ன, என்னோட ஆசை என்ன அப்படின்னு பிரித்து அழகான ஒரு முழுமையான ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வந்து வாழக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த வைல்ட் ஓட்டோட முழு தன்மையாளர்கள். இப்போ இப்போ வந்து ஒண்ணும் இல்ல, இப்போ +2 முடிச்ச குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்ற மனநிலை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு சில காம்பினேஷன் கூட இந்த மலரை கூட கொடுக்கும்போது வந்து நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நல்ல வழி வந்து அவங்களுக்கு அதாவது அவங்களோட பாதை என்ன, உண்மையான பாதை, நாம எந்த பாதையில போனா நம்ம வெற்றி அடைவோமோ அந்த பாதையில வந்து இந்த மலர் நம்மளை கூட்டிட்டு போகும். இவங்க செய்யற அந்த வேலையை வந்து வேற யாராலையுமே அந்த அளவு சிறப்பா செய்ய முடியாதான். தனித்தன்மையை இந்த முழு தன்மையாளர்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட தனித்தன்மை என்ன அப்படின்னு உணர்ந்திருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சுயமாக நம்மளோட வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வந்து இந்த மலர் நம்மளுக்கு உதவியா இருக்கும். ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழவும் எளிமையான வாழ்க்கை வாழவும் வந்து இந்த மாதிரி நபர்கள் வந்து ரெண்டுக்குமே வந்து ஆசைப்படுவாங்களாம். ஏதேனும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து ரிட்டையர் ஆகி வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது. அந்த மாதிரி சமயத்துல கூட இந்த மலரை கொடுக்கும் போது அவங்க அடுத்தது என்ன செய்யணும், எங்க போனா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கும் அப்படின்னு கூட இந்த மலரை காட்டி கொடுக்குமா. எந்த மலருமே நம்மளுக்கு வேலையே செய்ய மாட்டேங்குதுங்கும் போது கூட வந்து இந்த மலரை ஒரு 15 நாள் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஏதோ ஒரு வழி கிடைச்சிரும்னு சொல்றாரு. நம்மளோட வாழ்க்கையை வந்து நிலைநிறுத்தக்கூடியது, அதாவது கிரவுண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாரு. எந்த பாதையை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தெளிவா தெரியும் இந்த மலரை நம்ம எடுக்கும் போது. இப்போ ஒரு பெண்கள் வந்து சீலைக்கடைக்கு போயிட்டு எந்த சீலை எடுக்க தெரியல அப்படின்னு கூட நினைச்சா கூட வந்து இந்த மலரை போடும்போது கரெக்டா நம்ம என்ன நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியுமா. தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிப்பாகவும் ஒரு சேவையாகவும் கூட இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆன்மாவின் ஆரோக்கியம், மகிழ்வு அப்படிங்கிறது வந்து இந்த மலரோட மனநிலையின் பிரதானமான ஒரு விஷயம் இந்த மலர்ல இருக்கு. ஆன்மாவின் நோக்கத்தை இவங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க. நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே இவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனாலயோ என்னமோ இவங்க வாழ்க்கையில வந்து எந்த ஒரு தவறுமே இருக்காது அப்படின்றாரு. இவங்க வந்து ஒரு முடிவெடுத்தா கூட அதுல ரொம்ப உறுதியானவங்களா இருப்பாங்களா. அதனால வந்து அவங்களுக்கு எந்த ஒரு சின்ன குறுக்கீடு கூட அந்த விஷயத்துல வராது அப்படின்னும் சொல்றாங்க. உயிர், மனம், உடல் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அப்படியே ஒளிருமா. அந்த ஆன்மா ஒளிர்றதுனால அந்த உயிர், மனம், உடல் இந்த 3மே உங்களுக்கு அப்படியே ஒளிர்ந்து கொண்டு இருக்குமா. பிரபஞ்ச ஓட்டத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவங்க மனிதர்களுக்கு வந்து அதாவது அவங்க வந்து வைல்ட் அவுட் நபருங்கிறதுனால மனிதர்களுக்கு பாதை காட்டக்கூடியவங்களாவும் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு உடல் நோய்கள், தீர்க்கும் உடல் நோய்கள் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மனநோய் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். உபயோகிக்கிற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா போர் அடிக்குது, த்ரில் இல்ல, எனக்கு சுவாரஸ்யமே இல்ல வாழ்க்கையில அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். இதோட வைல்ட் அவுட் முடியுது. வைல்ட் அவுட் பத்தின ஒரு நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மலர் வந்து செரி பிளம். ஹீலர்ஸ்ல இருந்து ஹெல்பர்ஸ்க்கு போறோம். நான் சொன்ன மாதிரி அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இன்னும் மேல பறக்க வேண்டியதுதான்.
இந்த 18 மலரும் நிச்சயமா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரட்டும். செரி ப்ளம் இது வந்து பாத்தீங்கன்னா புனிதத்தின் மலர். இது ஆழ்ந்த அமைதியின் மலர், தூய்மையான ஒரு வெண்மையின் மலரா இது. ஒருங்கிணைத்தலின் மலர், அரவணைத்தலின் மலர், ஆழ்ந்த புரிதலின் மலர், நிதானத்தின் மலர், மன்னித்தலின் மலர், அறிவார்ந்த மலர். இந்த மலர் எந்த குரூப்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபியர் குரூப்ல இருக்கு. செரி ப்ளம்ங்கிறது வந்து ஃபியர் குரூப்ல, அதாவது சுவாதிஷ்டானம். பயம் அப்படின்னாலே அது சுவாதிஷ்டானத்துலதான் வரும். இந்த மலர் பாத்தீங்கன்னா பாயிலிங் மெத்தட், நான் முதல்ல சொன்ன அந்த 19 ரெமெடியுமே வந்து சன் மெத்தட், அதாவது கரெக்டா ஒரு 6:30 மணிக்கு ஒரு தண்ணி வந்து அந்த டிஎம் வாட்டர்னு சொல்லக்கூடிய அந்த ரெயின் வாட்டர், அந்த ஜுனை நீர் இல்லைன்னா வந்து அந்த மழை நீர், இந்த மாதிரி தண்ணீர்ல தான் வந்து அந்த ஃப்ளவர்ஸோட எசன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஒண்ணும் இல்ல, தண்ணியை கொண்டு போய் வெயில்ல வச்சு அந்த மலர்களை போட்டு ஒரு கரெக்டா 1.5 மணி நேரம் டைம் பார்த்து அந்த மலர்களை எடுத்துட்டு அந்த எசன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு கொடுக்கறது. அதுதான் வந்து அந்த ஃபார்முலா. அதுக்கு ஏதோ ஒரு டைல்யூஷன் வந்து ஆட் பண்றாங்க, கூடாது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஏதோ ஆட் பண்றாங்க. அது கூட வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னா வந்து வேற எல்லாம் எதுவுமே கிடையாது, அந்த ஆல்கஹால் அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு யூஸ் பண்ணி தான் அதை ப்ரிசர்வ் பண்ணிருக்காங்க. இப்ப இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா பாயிலிங் மெத்தட். இப்ப நம்ம சூப் எல்லாம் தயாரிப்போம்ல, இப்போ ஒரு தண்ணீர் வச்சு அதுல பூவை போட்டு சூப் தயாரிக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இந்த மலர்ல இருந்து அது ஆரம்பம். இந்த 38 மலர்கள் வரைக்குமே வந்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த மலர் பாத்தீங்கன்னா பார்ப்பவர்களை வந்து கவர்ந்து இழுக்கக்கூடியதா இது இருக்குமா. இது எப்போ வளரும்னு அதுக்கே தெரியாதான். ஒரு செரி ப்ளம் மரமும் இன்னொரு செரி ப்ளமும் மரமும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்காதான். ஒரு மரத்துல இருந்து எப்போ பழம் வரும், எப்ப விதை வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாதான். மஞ்சள், ஆரஞ்சு, வெள்ளை இந்த 3மே கலந்த நிலையில இந்த மலர் இருக்கும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த 3 நிறமும் வந்து மாறி மாறி கூட இருக்குமா. இதனோட இலை பாத்தீங்கன்னா ஓவல் வடிவத்துல இருக்கும். இலையில் வந்து அந்த நரம்புக்கு கீழே வந்து ஒரு முடி போல இருக்குமா. இதுக்கு நீண்ட நாட்களாக வந்து இந்த மரத்தை வந்து ஒரு அலங்கார செடியா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 இதழ்களை கொண்டது இந்த மலர். இந்த மலரை பாத்தீங்கன்னா அவ்வளவு வெளிச்சமா இருக்குமா. இந்த மலர் இருக்கிற இடத்த பாத்தீங்கன்னா அப்படியே கண் கொள்ளா காட்சியா இருக்குமா அந்த இடமே. டாக்டர் பேட்ச் வந்து இந்த மலரை வந்து 1934 வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. பாத்தீங்கன்னா 19 மலர் வரைக்குமே வந்து அதாவது ஒரு 34ல இருந்து ஒரு 8 வருஷம் வரைக்குமே, அதாவது 1928ல இருந்து 35 வரைக்குமே வந்து ஏறக்குறைய 19 மலர்கள் மட்டுமே கண்டுபிடிச்சிருக்காரு. மீதமுள்ள 19 மலர்கள் பாத்தீங்கன்னா 3 மாசம்தான். இதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், அந்த பிளைட் வந்துட்டு அவ்வளவுதான், இன்னும் ஃபுல் ஸ்பீட்ல தான் இன்னும் போகும். இந்த குரூப்ல இருக்கிறவங்க, அந்த மருந்து உட்கொள்றவங்க, இந்த குரூப் இருக்கிறவங்களுக்கே கூட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை வந்து பார்க்கலாம். ஏன்னா 3 மாசத்துலயும் 19 மலர்கள் முடிஞ்சிருச்சு. அப்ப எவ்வளவு ஸ்பீடா போகும் அப்படின்னு கொஞ்சம் கணிச்சு பாத்துக்கங்க. எத்தனையோ வருஷம், அதாவது 7 வருஷம் வந்து அந்த ஒரு 19 மலரு, வெறும் 3 மாசத்துல ஒரு 19 மலரு. இந்த மலர் வந்து ரெஸ்கியூ ரெமடியில வந்து ஒரு மலர். இதோட நிழல் தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுள் புரிதல், அதாவது நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்க இவங்க. அதாவது மன கட்டுப்பாடை இழந்துடுவோமோ அப்படின்ற நிலையில மனதின் கட்டுப்பாட்டை முழுமையா இழந்துடுறது, அதாவது கட்டுப்பாட்டை மீறி போகக்கூடியவங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த மனநிலை வந்து அதிகமா இருக்கும்னு சொல்றாரு. மனம் வந்து சுத்தமா 0 கட்டுப்பாடு, அதாவது வந்து ஒரு குதிரையை ஓட்டிட்டு இருக்கிறோம், லகான பிடிக்கிற வரைக்கும் தான் அது ஓடிட்டு இருக்கும், விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு மனநிலை இது. இப்ப வந்து இவங்க வந்து எப்பயுமே பதற்றத்திலேயே இருக்கக்கூடிய நபர்கள். மனம் வந்து இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கோரமா மாறுமா. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவத்துல போய் தன்னைத்தானே முட்டிக்கிறது, பிளேடால கையில அறுத்துக்கிறது,
தரையில உருண்டு பிறண்டு அழுகிறது, தன்னோட தலையில அடிச்சுக்கிட்டு அழுகிறது, இந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே இந்த செரிப்ளம் நபர்கள் தான். ஏன்னா வந்து முழுமையா அவங்களோட கட்டுப்பாடை இழந்துடுறாங்க இந்த மாதிரி நபர்கள். ஹிஸ்டீரியா அப்படின்ற வார்த்தை வந்து இவங்களுக்கு பொருத்தமா இருக்கும். இவங்களுக்கு சகிப்புத்தன்மைக்கு அப்பாற்பட்டு மனம் சென்று விட்டுற ஒரு நிலையில இருக்கக்கூடியவங்க. இப்ப இந்த மாதிரி நான் குழந்தைங்க செரிப்ளம் டெண்டன்சில இருக்கிற குழந்தைங்க பாத்தீங்கன்னா, படுக்கையில வந்து எப்ப பார்த்தாலும் சிறுநீர் அந்த அவசரமா அடக்க முடியாம கழிச்சு அங்கேயே போயிடுறது. இவங்க வந்து மனசுல உள் பதற்றத்தால் வந்து எப்பயுமே கத்திக்கிட்டும், திட்டிக்கிட்டும், மத்ததெல்லாம் கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி எறிஞ்சுக்கிட்டு, மத்தவங்கள எட்டி உதைக்கக்கூடியது கூடியவங்க. அவங்களுக்கே வந்து அவங்க என்ன செய்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, நான் அடிச்சேன். ஆனா எனக்கு அடிக்கும்போது எனக்கு என்ன பண்ணனே எனக்கு தெரியல. நான் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கண்ட்ரோல இழந்துட்டு, தன்னையே மறந்து நாம என்ன பண்றோம் நம்மளுக்கே தெரியாம செய்யக்கூடிய ஒரு நிலைமை தான் வந்து இந்த செரிப்ளம் மனநிலை. மத்தவங்கள வந்து ரொம்பவே துன்புறுத்தக்கூடிய நபர்கள் இவங்க. இந்த கொலை செய்றவங்க, அப்புறம் தானே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நபர்கள் கூட இந்த செரிப்ளம் டெண்டன்சில தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இவங்க ரொம்ப கெட்டவங்களா தான் இருப்பாங்களாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்து இவங்களுக்கு வந்து கோவம் வந்துகிட்டே இருக்கும். இனி பொறுத்து கொள்ளவே முடியாது அப்படின்ற அந்த மனநிலை தான் வந்து செரிப்ளம் மனநிலை. இப்ப வலி வந்து தாங்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நபர்களுக்கு கூட நம்ம செரிப்ளம் தான் குடுக்கணும். மத்தவங்கள வந்து துன்புறுத்தி சந்தோஷப்படுவாங்க இல்லையா? ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, மத்தவங்கள அடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இப்ப கணவன் மனைவிக்குள்ளலாம் அந்த விஷயம் நடக்கும். அவங்கள அடிச்சாதான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். அந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே இந்த நிழல் தன்மையாளர்கள் தான். இந்த செரிப்ளமோட நிழல் தன்மையாளர்கள் தான். இந்த உலகத்துல உள்ள எல்லா பிரச்சனைக்குமே காரணம் வந்து இந்த மனநிலை தான் அப்படின்றாரு. இவங்களுக்கு அதிகமான மன அழுத்தம், அப்புறம் பயம் இதெல்லாம் இருக்கும். இவங்க இந்த மனநிலை இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நாம அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்னுடுவோமா. ஏன்னா பத்ரகாளி மாதிரி ஆட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி டைப் நபர்கள் தான் இந்த செரிப்ளம் டைப் நபர்கள். அதாவது மூளை இவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த மூளை நாளங்களே கூட வந்து வெடித்து சிதறும் அந்த மனநிலை தான் அந்த செரிப்ளம் மனநிலை. உணர்ச்சிகளுக்கு வந்து ஆளாகி இவங்க ஆளாகிட்டாங்கன்னா, அதுல இருந்து மாறவே முடியாதாம் இவங்களுக்கு. அந்த உணர்ச்சி வந்துருச்சு, ஒரு தடவை கோவம் வந்துருச்சுன்னா, நம்மளால இவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி நபர்கள். இவங்க இந்த உணர்ச்சி மிகுதியால செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே வந்து கண்டிப்பா தவறாதான் முடியும்னு சொல்றாரு. இவங்க மத்தவங்கள வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து மிரட்டிட்டே இருப்பாங்களாம். ஒரு விஷயம் செஞ்சு குடுக்கல அப்படின்னா, அவங்கள வந்து மிரட்டக்கூடியவங்க. இவங்களுக்கு வந்து மனம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது நிலையற்ற ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. அதிகப்படியான வேலை செய்ய முடியல அப்படின்னு, இப்போ ஒரு வேலை நிறைய இவங்களுக்கு இந்த மாரி நபர்கள் குடுத்துட்டீங்கன்னா, ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட் மாதிரி, ஆ ஒரு வெறியோட கத்தி, என்னால இந்த வேலைலாம் செய்ய முடியாதுன்னு ஒரு வெறியோட கத்துறாங்க பாத்தீங்களா? அந்த மாரி நபர்கள் வந்து இந்த செரிப்ளம் தன்மையாளர்கள். ரொம்ப வேலை இருக்கு, ஆனா என்னால செய்யவே முடியல அப்படின்னு போய் படுத்துக்கிறாங்கன்னா, அது வந்து ஆலிவ் மனநிலை. இல்ல நெறைய வேலை இருக்கு அப்படின்னு மலைச்சு போய், ஐயோ! இவ்ளோ வேலையா? அப்படின்னு மலைச்சு போய் நிக்கிறாங்கன்னா, அது வந்து ஹார்ன்பிம் மனநிலை. எனக்கு என்ன 10 கையா இருக்கு இவ்ளோ வேலைய செய்யறதுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது வந்து ராக் ரோஸ். எனக்கு எந்த வேலையும் செய்ய பிடிக்கல. நான் வந்து கடையில போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறேன். அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது வந்து இன்னும் வரக்கூடிய ஒரு மலர் வந்து வைல்ட் ரோஸ் அப்படிங்கிற மலர் அது. வெளிப்புறத்தினால் வரக்கூடிய பயம் பாத்தீங்கன்னா ராக் ரோஸ். மனசு உள்ள இருந்து வர பயம் அப்படின்னா வந்து இது செர்ரி பிளம். இவங்க வந்து இந்த மனநிலையாளர்கள் பாத்தீங்கன்னா, அடிக்கடி மயக்கமாகி கீழ விழுந்துருவாங்களாம். அப்புறம் இந்த அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஒண்ணுமே நடந்திருக்காது. ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். பட் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தலையில அடிச்சுக்கிட்டு, வயித்துல அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்கல்ல. அந்த மாரி நபர்கள் கூட இந்த செர்ரி பிளம்மோட நிழல் தன்மையாளர்கள். இவங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க இவங்க. அடிதடியில இறங்குவாங்க. முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய நபர்கள். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா, பழி வாங்குற குணம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். வெறித்தனமான ஒரு நடத்தை வந்து இவங்களுக்கு இருக்குன்னு சொல்றாரு. உலக வாழ்க்கையில வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இருக்காதாம்.
அதனாலதான் கத்திக்கிட்டே இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா 2 விஷயம் நடக்குமா. ஒண்ணு, மூளைக்கு ரத்தம் வந்து ரொம்ப வேகமா போகக்கூடிய நபர்களும் இந்த செரிப்ளமோட நிழல் தன்மையால தான். இல்ல ஒரு சிலருக்கு வந்து மூளைக்கு வந்து அந்த ரத்தம் போகாதாம். அந்த மாரி இருக்கக்கூடியவங்களும் வந்து இந்த 2 நபர்களுக்குமே இந்த செரிப்ளமோட நிழல் தன்மையாளர்கள் தான். பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி ஒரு மனநிலை வந்து இந்த செரிப்ளம் மனநிலை. ஆ அதாவது மத்தவங்க வந்து பார்த்தாவே பயப்படக்கூடிய ஒரு நிலையில வந்து கொடூரமா நடந்து கொள்ளக்கூடியவங்க. இது வந்து ஒரு அமானுஷ்ய மலர் அப்படின்னு டாக்டர் பாஷ் குறிப்பிடுறாரு. எனக்கு வந்து தேவையற்ற எண்ணங்கள் வருது. என்னை யாராவது அடிக்கிறது மாரி இருக்கு அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா கூட இந்த செர்ரி ப்ளம் தான் குடுக்கணும். இந்த மலருக்கு பார்த்தீங்கன்னா 4 இல்ல 5 தண்டு இருக்குமாம். இந்த மனநிலை இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி அந்த தண்டு எப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு, அந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு சிதைந்து போயிருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த நிழல் தன்மையாளர்கள். இந்த செர்ரி ப்ளம்மோட நிழல் தன்மையாளர்கள். இதனோட வேர்கள் பார்த்தீங்கன்னா, ஈர்க்கும் தன்மை இருக்குமாம். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த மனநிலை இருக்கிறவங்களோட நீங்க இருந்தீங்கன்னா, உங்களோட ஆற்றல வந்து அவங்க குறைச்சிருவாங்க. அதாவது அவங்க ஈர்த்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இவங்க வந்து உணர்ச்சி வயப்பட்டு, மத்தவங்களோட உணர்வை வந்து ரொம்ப சிதைச்சிருவாங்களாம் மத்தவங்களோட உணர்வை. அ இந்த இந்த மனநிலை இருக்கிற மனிதர்கள் வந்து ஒரே மாதிரியாவும் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மரமும் வேற வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி மரம் வேறுபட்டு இருப்பதால் வந்து, மனிதர்கள் கூட வந்து ஒரே மனநிலை இந்த மாரி மனிதர்கள் கூட வந்து ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாதாம். அதிகமான நெருக்கடியான சூழ்நிலையில் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா, டக்குன்னு போதைக்கு அடிமையாகிடுவாங்க. இந்த மாரி ரொம்ப அளவுக்கு மீறி அந்த பிரஷர் போகும்போது, அ போதைப் பொருளுக்கு கூட இவங்க அடிமையாயிடுவாங்க அப்படின்னும் டாக்டர் பாஸ் குறிப்பிடுறாரு. இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கடன் வாங்குறது. அத கொண்டு போய் அப்படியே ஷாப்பிங்ல செலவு பண்றது. இந்த மாரி நபர்கள் கூட இந்த செர்ரி ப்ளம் தான். யாராவது இவங்கள வந்து ஒரு மரியாதை குறைவா நடத்திக்கிட்டாங்கன்னா, அவங்களால அத ஏத்துக்கவே முடியாது. மத்தவங்க யாராவது இவங்கள குறை சொல்லிட்டாலும், இவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா, ஐயோ! என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன இப்படி அப்படி பண்ணிட்டாங்களே, என்ன இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே, இப்படின்னு அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்குமா. மனம் வந்து சமநிலையில இல்லாம மேலேயும் அதாவது ரொம்ப உயரமாவும், கீழேயும் அதாவது பாதாளத்துக்கும் அப்படி அப்படி போயிட்டு இருக்குமா அவங்களோட மனசு. மேலயும் போகுமா, பாதாளத்துக்கும் போகுமா. அந்த மாரி ஒரு மனநிலை இது அப்படின்றாரு. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, மனசுல வந்து ஒரு எரிச்சலும், மனம் வந்து எப்பயுமே அந்த ஓடிக்கிட்டே இருக்கிற தன்மை. அந்த மாரி நபர்கள் பாத்தீங்கன்னா, மத்தவங்களையும் வந்து மன எரிச்சலுக்கும், அந்த மன ஓட்டத்திற்கும் வந்து அதான் அந்த ஈர்ப்பு தன்மை இருக்கிறதுனால, மத்தவங்களையும் அந்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போக கூடிய அந்த இது வந்து அவங்க டெண்டன்சி வந்து அவங்களுக்கு இருக்குமா. நீங்க உதாரணத்துக்கு வந்து, நீங்க வீட்லயே கூட ஒருத்தர் ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, நாமளும் அது கூட கத்துறோம்ல. அந்த மாதிரி அந்த இத வந்து நம்ம கவனம் வச்சுக்கணும் இந்த இதுல. இது வந்து செர்ரி ப்ளம் டெண்டன்சில தான் வருது. அதிக மன சுமையினால வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து, நாம எதுக்காக இப்படி செய்யறோம்? அதாவது தன்னோட காரியங்களை கூட வந்து, நாம ஏன் இப்படி செய்யறோம்ன்னு கூட தெரியாதவங்களா, அத அறிஞ்சுக்கிறதுக்கு கூட இவங்களால முடியாதாம் இவங்களால. இவங்க வந்து பாத்தீங்கன்னா, இவங்க நெறைய கற்பனை திறன் வந்து இவங்களுக்கு இருக்குமா. சோ மிகைப்படுத்தியும் இப்ப ஒரு விஷயம் கேள்விப்படுவாங்க. அத ரொம்ப மிகைப்படுத்தியும் வந்து, திரிச்சும் வந்து வேற மாரி இன்னொருத்தர்ட்ட போய் சொல்லுவாங்கல்ல. ஒரு சிலர் அந்த மாரி நடந்துப்பாங்க. அந்த மாரி நபர்கள் எல்லாருமே இந்த செர்ரி ப்ளம் டெண்டன்சி தான். மத்தவங்கள சொல்லாலயும், செயலாலயும் துன்புறுத்தக்கூடியவங்க. தேவையற்ற எண்ணங்கள வந்து அவங்களுக்குள்ளேயே உருவாக்கி, தன்னை வந்து அவங்களையே அவங்க சின்ன பின்னப்படுத்திக்குவாங்களாம். புயலுக்கு முன் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய மனிதர்கள் இவங்க. அ மனம் வந்து முழுமையான ஒரு உணர்ச்சிக்கு ஆட்பட்ட நிலையில் வந்து இவங்களுக்கு இருக்குமா. கட்டுப்பாடு இல்லாம நாம செய்யக்கூடிய கட்டுப்பாடு இல்லாத நிலையில செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே இந்த செர்ரி ப்ளம் டெண்டன்சி தான். அதாவது டிவி பார்க்கும்போது எவ்வளவு நேரம் ஆனாலும் டிவி பார்க்குறாங்க.
எவ்வளவு நேரம்னாலும் வந்து மொபைல் போனை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல என்ன பண்ணாலும் வந்து நிறைய சாப்பிடுறாங்க இவங்க அப்படின்னு அதாவது எதுவுமே கட்டுப்பாடு இல்லாம போகுது அப்படின்னாலே அது வந்து செரி ப்ளம் டெண்டன்சி தான். சிறு வயதுல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் மத்தவங்களோட கட்டுப்பாட்டுல வளர்ந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மனநிலை உருவாகும்னு சொல்றாரு. இவங்க வந்து சமூக விரோதிகள் கூட வந்து இந்த செரி ப்ளம் நிழல் தன்மையாளர்கள் தான். இப்போ ஒரு குழந்தைய வந்து நம்ம அநாத ஆசிரமத்துல இருந்து நம்ம வந்து தத்தெடுத்துட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆஹ் இந்த இந்த மலரை முதல்லயே கொடுத்துடணும் அப்படின்றாரு. ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து அதிகமான செரி ப்ளம் டெண்டன்சில இருக்கிற அந்த வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றாரு. இப்ப தியானத்துல வந்து எனக்கு தேவையில்லாம எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும் போது இந்த மலரை நம்ம கொடுக்கணும். இவங்க பாத்தீங்கன்னா வெளியில கடைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வந்து திருடிட்டு வந்துருவாங்க. ஏன் திருடிட்டு வந்த அப்படின்னா தெரியல, எனக்கே தெரியல, என்னமோ பார்த்தேன், எனக்கு எடுக்கணும்னு ஆச்சு, அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் இவங்க. இந்த மனநிலை வந்து அதிகமாகும் போது, அதாவது செரி ப்ளம் டெண்டன்சி வந்து அதிகமா ஆகுதுன்னா கூடயே பைன் அப்படின்ற ஒரு டெண்டன்சியும் கூடயே உருவாயிடுமா. குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துட்டா நாம பார்த்தாதான் அது அழும், இல்லைன்னா அது அழுகாது. அப்போ நாம அவங்கள பார்த்தா அவங்க அந்த இந்த தன்மையில வந்து ஒரு நிமிஷம் நம்ம அதாவது அவங்க தானா எழுந்துட்டா அழாம தான் அவங்க இருப்பாங்க. பட் நாம அவங்கள பார்க்கும் போது அவங்க அழுதா இந்த தன்மையில அந்த குழந்தைங்க இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அப்படி நம்ம பொருள்படுத்திக்கலாம்னு சொல்றாரு. நான் இப்போ இத்தனை மலர் நம்ம கேட்டிருக்கோம். ஏறக்குறைய 19 மலர் ஆயிடுச்சு. இப்ப 20வது மலர் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த 19 மலர்லயும் நான் இருக்கேனே அப்படின்னு ஒரு தன்மை யாருக்காவது தோணுச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பா இந்த செரி ப்ளம்ல இருக்காங்கன்னு அர்த்தமா. நான் வந்து என்னோட மலரை வந்து சரியா தேர்ந்தெடுக்கல அப்படின்னு ஒரு மனநிலையில நான் என்னால தேர்ந்தெடுக்கவே முடியலையே, எந்த மலர்ல தான் நான் இருக்கேன் அப்படின்னு அந்த கவனச்சிதறல்ல இருக்கிறான்னா கூட வந்து அது இந்த மலரோட அந்த நிழல் தன்மை தான் அப்படின்றாரு. முழு தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மாவை வந்து ஒளி பெற செய்யும். ஏன்னா நீங்க நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த மலரை பார்க்கும் போது அந்த இடமே ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். சோ நம்ம ஆன்மாவை வந்து ஒளி பெற செய்யும் மலர் இது. மனச வந்து பிரபஞ்ச மனசோட சேர்ந்து இணைச்சிடுறது. இதனால மனசுல உள்ள இதுல நம்மளுக்குள்ள அந்த பிரதானமான ஒரு குணத்தை வந்து இந்த மலர் நம்மளுக்கு எடுத்து காட்டுமா. இப்ப நான் நிறைய இந்த செரி ப்ளம் நான் முதல்ல சாப்பிட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த ஒரு அமைதி, ஒரு ஞானி போல, ஒரு ஞானி பக்கத்துல போய் நம்ம உட்கார்ந்தனா எப்படி ஒரு அமைதி கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு அமைதி வந்து இந்த செரி ப்ளம்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு அற்புதமான மலர் இதுவும். இனிமேல் வர எல்லாமே அற்புதங்கள். இப்ப 19மே ஒரு அற்புதம் தான். பட் இன்னும் ஹெல்பர்ஸ் அப்படிங்கறதுனாலயோ என்னமோ அவ்வளவு ஹெல்ப்பா இருக்கும் நம்மளுக்கு. ஒவ்வொரு மலர் கூட நம்ம இணைக்கிற மலர் நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸோட இந்த மலரை நம்ம சேர்த்து கரெக்டா இணைச்சிட்டோம்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில மாறும். சோ இந்த ஹெல்பர்ஸ் வந்து நம்மளுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். இன்னும் வர இந்த ஹெல்பர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு மலரும் இவ்வளவு அற்புதமா ஒவ்வொரு மலரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் இனிமேல் வரக்கூடிய எல்லாமே. வாழ்க்கையின் நோக்கத்தை தெரிந்து கொண்ட பிறகு பாத்தீங்கன்னா அதாவது வைல்ட் ரோட்ல பார்த்தோம். வாழ்க்கையின் நோக்கத்தை தெரிந்து கொண்ட பிறகு ஒரு ஒருங்கிணைத்தல் நம்மளுக்கு ஏற்படுது. அந்த ஒருங்கிணைத்தல் தான் இந்த மலர். இந்த மலரை எடுக்கும் போது வந்து நம்மள மனசுல உள்ள அந்த அந்த இருளை நீக்கி ஒரு ஒளியை கொடுக்கக்கூடியது வந்து இந்த மலர். இது வந்து ஒரு இருள் நீக்கி அப்படின்னு டாக்டர் ராஜ் குறிப்பிடுறாரு. மனசுல வந்து ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னா கூட வந்து அதை தெளிவுபடுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் கூட வந்து இந்த மலர் நம்மளுக்கு உதவியா இருக்கும். மனம் பாத்தீங்கன்னா மனமும் சரி உடலும் சரி ஒரு நுட்பமான ஒரு அமைதியிலையும் ஓய்வாகவும் இருக்கிறதுக்கு வந்து இந்த மலர் நம்மளுக்கு பேருதவியா இருக்கும். நானே உண்மை, நானே சத்தியம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எல்லாமே இந்த மலர் தான். ஞானம் மிக்க நிலையில் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு வந்துடுறோம். இவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்களாம். இவங்க முழு தன்மையில தன்னுள்ள வந்து ஒரு நம்பிக்கை ஒளி இவங்களுக்கு வந்து எப்பயுமே இருக்குமா. மனச வந்து தூய்மையாகவும் தெளிவாகவும் ஒழுங்காகவும் வைத்து கொள்ளவும் வந்து இந்த மலர் நம்மளுக்கு உதவியா இருக்கும்.
நம்மை நாமே உள்முகமாக திருப்பி பார்க்கறதுக்கு இந்த மலர் வந்து பேருதவியா இருக்கும். மூளைக்கு வந்து நல்ல ஒரு வலுவை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்குமா. கட்டுப்பாடு இல்லாம வரம்பு மீறி வந்து ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு குடி, இல்ல காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு கட்டுப்பாடே இல்ல அப்படின்னு சொல்றக்கூடியவங்களுக்கு கூட இந்த மலரை நம்ம கொடுக்கணும். இந்த நான் முதல்லயே சொன்னேன், இலையின் நரம்புக்கு கீழே வந்து ஒரு முடி போல இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த முடி வந்து எப்படி நம்ம உடம்போட நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல்ல உள்ள மத்திய நரம்பு தொகுப்பில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து இந்த மலர் ஏற்படுத்துமா. அதாவது மூளையில இருக்கக்கூடிய நரம்ப வந்து நேரடியா கட்டுப்படுத்துற ஒரு தன்மை வந்து இந்த மலருக்கு வந்து உண்டு. சோ இந்த மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுக்கெல்லாம் வந்து இந்த செர்ரி ப்ளம் வந்து நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா அந்த மூளைக்கு போற அந்த நரம்பு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறதுனாலதான் இந்த டெண்டன்சியே வருது. அதாவது நம்மள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல அப்படிங்கும்போது அது வந்து இந்த செர்ரி ப்ளம்ல அது இந்த மலரை வந்து அது நல்லா நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுற மாதிரி இருக்கும் இந்த மலர். மனச வந்து முழுமையான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த மலர் கொண்டு வருது. மனம் வந்து அமைதி நிலைக்கு செல்ல இந்த மலர் வந்து ஒரு நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். வீட்டில் உள்ள பெண்களுக்கு தான் இந்த மலர்ல அதிகமா இருக்கும். சோ ரொம்ப தொடர்ச்சியா நிறைய நாட்கள் இந்த மலரை நம்ம எடுக்கணும் அப்படின்றாரு. இந்த மலரை எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு மனசுல உள்ள ஒரு தப்பான கருத்து இருக்கிறதுனாலதான் நம்ம நிறைய தவறு செஞ்சோம். அதெல்லாம் நீக்கி நம்மளுக்கு மன உறுதியையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த மலர். மனசும் உடலும் வந்து ஒரு கட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா இந்த மலரை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். தியானம் தியானத்தின் போது மனசு வந்து கட்டுக்குள் இல்லாமல் வெளியில் வந்து போயிட்டே இருக்கு, நம்ம மனசுக்குள்ள இல்லாம நம்ம வெளியில போயிட்டே இருக்கிறோம் அப்படிங்கும் போது இந்த மலரை எடுக்கும் போது ஒரு ஆழ்ந்த ஒரு அமைதியை வந்து நம்ம உணர்வோம். அதான் கட்டுப்பாடு இல்லாம குடிப்பவங்களுக்கு கூட இந்த மலரை நம்ம கொடுக்கணும். இப்போ எதுவுமே கட்டுப்பாடு இல்லைனாவே இது கொடுக்கலன்னு நான் முதல்லயே சொன்னேன். ஏன்னா தாங்க முடியாத ஒரு தாகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப கூட இந்த மலரை எடுக்கும் போது அந்த தாகம் அடங்கிடும். தாங்க முடியாத ஒரு வலி இருக்கு அப்படின்னு யாராவது இப்ப நாமளே சொல்லுவோம் ஒரு சில டைம், எனக்கு கை வலி என்னால தாங்கவே முடியல, கை கால் வலியில தலை பயங்கரமா வலிக்குது, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த செர்ரி ப்ளம் வரும். உடல்ல ரொம்ப சூடு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த மலரை கொடுக்கும் போது அந்த மூளை வந்து குளிர்ச்சி ஆகுமா. சோ அந்த அமைதி வந்து அவங்களுக்கு திரும்பியும் கிடைச்சிரும்னு சொல்றாரு. இப்ப வெளியில போயிட்டு வராங்க, ஒரு மாதிரி அவங்க அந்த அந்த ஒரு சோர்ந்து போன ஒரு மனநிலை தானே வருவாங்க. அந்த வெயிலோட தாக்கம் தாங்க முடியாம உள்ள வரும்போது ஒரு உஷ்ணத்தோட தானே உள்ள வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மலரை கொடுக்கும் போது ஒரு குளிர்ச்சியான ஒரு மனநிலையை வந்து அவங்களுக்கு கொடுக்குமா. சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு கூட இந்த மலரை கொடுக்கலாம். கை கால்ல வந்து சுடுதண்ணீர் கொட்டிடுச்சு, இல்ல ஏதோ ஒண்ணு நம்ம கையில கொட்டிடுச்சுங்கும் போது இந்த மலரை எடுக்கும் போது டக்குன்னு அந்த அந்த வலி வந்து காணாம போயிடும். பொதுவா வந்து இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம ரெஸ்கியூ ரெமெடி தான் யூஸ் பண்ணணும். அதுல செர்ரி ப்ளமும் ஒரு மலர் தான். பட் எல்லா டெண்டன்சியுமே அப்ப இருக்கும். சோ அந்த ரொம்ப முடியல, ஒரு கை கால்ல தண்ணீர் கொட்டுச்சுன்னா எந்த மாதிரி ஒரு மனநிலை நம்மளுக்கு இருக்கும். நம்மளால தாங்க முடியாத ஒரு வேதனை இருக்கும், ஒரு பயம் வந்துரும், என்ன ஆகுமோ நம்மளுக்கு. அந்த மாதிரி டைம்ல வந்து செர்ரி ப்ளம் இதுக்கு மட்டும் தானா செர்ரி ப்ளம் போதும், இல்ல மனநிலைகள் மாறுபடுதுன்னா நம்ம அப்பெல்லாம் டக்குன்னு ரெஸ்கியூ ரெமெடி கொடுத்துட வேண்டியதுதான். குடிய நிறுத்த முடியல, இல்ல சிகரெட் குடிக்கிறத நிறுத்த முடியல, காஃபியை விட முடியல அப்படின்னு அந்த அடிமைத்தனம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி நபர்களுக்கு கூட இந்த மலர் நல்லா யூஸ் ஆகும். அறிவுக்கு அடிமைத்தனமாக, அதாவது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இருக்கிறதுல இருந்து லகுவாக நம்ம மனசை வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த மலரை நம்ம எடுத்துக்கணும். உடல்ல பாத்தீங்கன்னா தங்க சத்து வந்து குறைவா இருக்குன்னு ஒரு சில பெண்களுக்கு சொல்லுவாங்க. பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த தங்க சங்கிலி போடுற இடத்துல வந்து அந்த கழுத்துல கருப்பா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மலரை நம்ம கொடுக்கணும். இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தனியா அவங்க பாட்டுக்கு அவங்க யார்கிட்டயோ பேசுற மாதிரியே அவங்க பேசிட்டு இருப்பாங்க. மாய காட்சிகளை கண்டு இப்போ ஏதாவது எங்க டிவில ஒரு நிகழ்ச்சி பார்த்திருப்பாங்க, அதை பார்த்துட்டு வந்து அது கூட ஏதோ பேசுற மாதிரி கூட ஒரு நபர்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கூட இந்த மலர் கொடுக்கும்போது அதுல இருந்து இவங்க வந்து விடுபட்டுருவாங்கன்னு டாக்டர் பாஷ் குறிப்பிடுறாரு. இப்போ ஆபரேஷன் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு விதமான தாக்கம் இருக்கும் இல்லையா, அந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த புண்ணு காயாம இருக்கும், இல்ல ரொம்ப வலி இருக்கும், இல்ல ஏதோ ஒரு வேதனைகள் அவங்களுக்கு இருக்கும். சோ இந்த ஆபரேஷன் அப்படி அதுக்கப்புறம் கொடுக்குற மலர்ல வந்து
இந்த மலர் ஒரு முக்கிய பங்கு இருக்கும். ஏன்னா வலி ரொம்ப தாங்க முடியலன்னு சொல்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மலர் வந்துரும். சோ அந்த மாதிரி டைம்ல வந்து இது ஒரு காம்பினேஷன் மாதிரி நம்ம குடுக்கணும். மனச வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னா அது செர்ரி ப்ளம். மனசுல இருக்கிறத மறைச்சு சிரிச்சுக்கிட்டே எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமோனி. புயலுக்கு பின் வரக்கூடிய ஒரு மனநிலை தான் இந்த செர்ரி ப்ளம் மனநிலை. இப்ப இந்த மலர் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, கோபத்தின் போது அந்த பகுத்தாய்வு, அந்த சிந்தனை வந்து ஏற்படும். அ அதாவது பகுத்தறிவும், பகுத்தறிவு அற்றதும் மோதிக்கொண்டு, அ பகுத்தறிவு வெற்றி பெறும் ஒரு நிலை வந்து அங்க ஏற்படுமா, இந்த செர்ரி ப்ளம் எடுக்கும்போது. இந்த மலர வந்து அந்த காலத்துல அப்போ அங்க பாத்தீங்கன்னா, அலங்காரத்துக்கு வந்து இந்த மலர வந்து பயன்படுத்தியிருக்காங்க. குழந்தைங்க பாத்தீங்கன்னா, ஒரு சில குழந்தைங்க பிறந்ததுல இருந்து வந்து ரொம்ப அழுதுட்டே இருக்கும். அந்த மாரி குழந்தைங்களுக்கு கூட இந்த மலர கொடுக்கும்போது அந்த அழுகை வந்து நின்னுடும். இந்த மலரை எடுத்துக்கும்போது, தன்னுள் இருக்கக்கூடிய அந்த தவறானவற்றை நீக்கி, தன்னுள் உள்ளதை அந்த தன்னம்பிக்கையை அதாவது உயர்த்துமா இந்த மலர். அ மாணவர்கள் வந்து எனக்கு நெறைய வேலை இருக்கு. அத படிக்கணும், இத படிக்கணும். என்னால ஒண்ணும் முடியலம்மா அப்படின்னு அந்த ஓவர்லோட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாரி தன்மை இருக்குன்னா கூட இந்த செர்ரி ப்ளம் குடுக்கணும். நான் வந்து நரகத்துல இருக்கிறது போல நான் உணர்றேன் அப்படின்னு அந்த வலி வேதனையில யாராவது சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கூட இந்த மலர் ரொம்ப நல்லா வேலை செய்யும் அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. அது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது அந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்துடன் வந்து மனம் வந்து ஒரு ஒன்றி போன நிலை எப்பயுமே நம்மளுக்கு இருக்கும். பட் அந்த டைம்ல நம்மளுக்கு அப்படி இருக்காதாம். அதாவது குணமற்ற ஒரு நிலையில நம்ம அப்ப இருப்போம். அந்த மாரி டைம்ல வந்து இந்த மலர எடுத்துக்கும்போது, அங்க அங்க வந்து அந்த நல்ல ஒரு குணத்துடன், அதாவது நார்மலா நம்ப எப்பயும் இருக்கிறது மாரியே நம்ம இருக்கலாமா. இந்த செர்ரி ப்ளம்மோட முழு தன்மையாளர்கள் பார்த்தீங்கன்னா, அ இவங்களுக்கு குரல் வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். அ அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிட்டாரு. அதே மாதிரி காமம், கோபம் போன்றவை வந்து இந்த மலர எடுத்துட்டு வரும்போது சமநிலைக்கு வந்துரும்னு சொல்றாரு. இப்போ ஒரு வேலையில வந்து நாம ஒரு டார்கெட் ரீச் செய்யணும் அப்படிங்கும்போது, அ அப்ப நம்ம கொஞ்சம் அந்த செர்ரி ப்ளம் டெண்டன்சில தான் இருப்போம். கொஞ்சம் ஓவர்லோட்ல தான் நம்ம இருப்போம். சோ இந்த மலர எடுத்துக்கும்போது, அந்த வேலை வந்து நம்மளுக்கு ரொம்ப எளிமையானதா மாறிடுமாம். நம்மளால அந்த டார்கெட்ட நிச்சயமா நல்லபடியா ரீச் பண்ண முடியும்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. எந்த ஒரு உடல் நோயா இருந்தாலும், இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால தாங்க முடியல, பொறுக்க முடியல அப்படின்னு கத்துறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து இந்த மலர் வந்து பேருதவியா இருக்கும் அவங்களுக்கு. அது குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த உடல்ல இருக்கிற அந்த நோய் கூட வந்து முற்றிலுமா நீங்கிடும் அப்டின்னும் டாக்டர் பாஸ் சொல்றாரு. எக்ஸ்ட்ரீம் டென்ஷன்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் ரிலாக்சேஷனுக்கு போகக்கூடிய நபர்கள் வந்து இந்த செர்ரி ப்ளம் எடுக்கும்போது இந்த மாரி நபர்கள் வந்து மாறிடுவாங்க. ஒரு நோய்க்கு வந்து பல காரணங்கள் உள்ள வார்த்தைய வந்து இவங்க சொல்லுவாங்களாம். என் விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா பைன். என் நோய்க்கு மத்தவங்க தான் காரணம் அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா, ஆ இல்ல என்ன என்ன உலகம் வந்து என்ன தண்டிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க வந்து வில்லோ அப்படின்னு ஒரு மலர தன்மையில இருக்கிறவங்க. நான் அதிகமாக வந்து சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு வா வா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ராக் வாட்டர் நபர்கள். ஆ மூளை பார்த்தீங்கன்னா, மூளை வந்து நரம்பு மண்டலம் அ அ உணர்ச்சி வயப்படும் அந்த தன்மையிலிருந்து, உணர்வு தன்மைக்கு வந்து இந்த மலர் நம்மள சமப்படுத்தி கொண்டு வருதாம். இப்ப என்னோட மலர வந்து நான் முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, அது செர்ரி ப்ளம்மு. என்னோட வாழ்க்கையை நான் முழுமையா பார்க்கணும் அப்டின்னா, அது வந்து வைல்ட் ஓட். இவங்களுக்கு உடல் நோய் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் மற்றும் மலம் கழித்தல்ல வந்து ஒரு கட்டுக்குள்ள இருக்காம இருக்கிறது. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் போக வேணுமா இருக்கும்பாங்க. ஒரு சிலர் எனக்கு வரவே வரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இந்த இந்த டைப் நிழல் தன்மையாளர்கள் தான். சிறுநீர் பை வந்து கட்டுக்குள் இல்லாமல் இருத்தல். இப்போ லேடீஸ்க்கு இந்த பிரச்சனை நெறையா இருக்கும். நம்ம தூக்கத்துல இருந்து எந்திரிப்போம். எந்திரிச்சு போகறதுக்குள்ளேயே நம்மளுக்கு அந்த லீக்கேஜ்ன்னு சொல்லுவாங்க. அந்த யூரின் லீக்கேஜ்ன்னு சொல்றாங்கல்ல. அந்த மாரி இதுக்கு கூட வந்து செர்ரி ப்ளம் குடுத்தா நல்லா கொஞ்சம் ஒரு சில நாட்கள்லயே நல்லா கட்டுக்குள்ள கூட ஒரு சில ரெமெடிஸ் ஆட் பண்ணணும். பண்ணா அந்த கட்டுக்குள்ள வந்துரும்.
சிறுநீரக பாதிப்பு இருக்கவங்களுக்கு கூட இந்த மருந்து குடுக்கலாம். இந்த செர்ரி ப்ளம் குடுக்கலாம். அங்கங்க எனக்கு உடம்புல புடிச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு கூட இந்த மலர் நல்லா கேட்கும். கை, கால் நடுக்கம், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதுக்கு எல்லாமே செர்ரி ப்ளம். மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கூட இத குடுக்கலாம். இவங்க உபயோகிக்கிற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, "நான் என்ன செய்றேன்னு எனக்கே தெரியாது. நான் கொலை செஞ்சுருவேன்" அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். "எரிச்சலா இருக்கு. எனக்கு அவன பார்த்தாலே பிடிக்கல" அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. "எனக்கு எரிச்சலா வருது" அப்படின்னும் சொல்லுவாங்களாம். "பத்திக்கிட்டு எரியுது" அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாரி சொல்லக்கூடிய நபர்களும் இவங்க தான். "நான் என்ன மாத்திக்கணும்னு தான் நெனைக்கிறேன். ஆனா என்னால மாத்திக்க முடியல" அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த செர்ரி ப்ளம் நிழல் தன்மையாளர்கள் தான். "என்னால தாங்கவே முடியல. ஐயோ! அம்மா என்னால தாங்கவே முடியல" அப்படின்னு சொன்னா கூட அது செர்ரி ப்ளம் டெண்டன்சி தான். சோ இப்போ இந்த 2 மலர்கள் பத்தியுமே உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேம்மா. அம்மா நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு போயிடலாமா? எல்லா தகவல்களையும் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த சில குறிப்புகள் மட்டும் நான் சொல்றேன். வைல்ட் ஓட் வந்து மணிப்பூரக சக்கரத்துல ஒர்க் பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க. 38 மலர்கள்ல அது வந்து நடுமலர். அதனால நடுமலர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சூரிய ஒளியை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய கடைசி மலர். அதனால நல்ல டைரக்ஷனை காட்டக்கூடிய மலர் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனுடைய நிழல்தன்மையாளர்கள் எப்படி இருப்பாங்கிறத சொன்னீங்க. எந்த மலருமே வேலை செய்யாத போது இந்த மலரை ஒரு 15 நாள் எடுத்துக்கிட்டா இது நல்லா வேலை செய்யும். அதற்கு உதாரணமா சொன்னீங்க, புடவை கடைக்கு போகும்போது லேடிஸ் கிட்ட கொடுத்துட்டா சீக்கிரமே டெசிஷன் எடுத்துருவாங்க அப்படிங்கிறதையும், இதுக்கப்புறம் ஹீலர்ல இருந்து நம்ம வந்து ஹெல்ப்பருங்க போறோம். செர்ரி ப்ளம் வந்து அது வந்து ஃபியர் குரூப்பை சேர்ந்தது. சுவாதிஷ்டான சக்கரத்துல ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்க. பாயிலிங் வாட்டரை பயன்படுத்தி எடுக்கக்கூடியது. அந்த மலையில் உள்ள அந்த சுனை நீரை வச்சு பயன்படுத்தி எடுக்கக்கூடிய மலர் அப்படிங்கிறத சொன்னீங்க. இந்த மலரோட நிலத்தன்மையாளர்கள் எப்படி இருப்பாங்கங்கிறதையும், ரொம்ப வலி தாங்க முடியாத வலி இருக்கவங்களுக்கு இதை கொடுத்தா உடனே கேட்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. நமக்கு முக்கியமா நீங்க சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னா, ஆழ்ந்த அமைதி கிடைக்கும். தியானத்துல தேவையற்ற எண்ணங்கள் வர்றவங்களுக்கு இந்த மலரை எடுத்துக்கிட்டா கொஞ்சம் அந்த எண்ணங்கள் குறுக்கீடு கம்மியா இருக்கும் அப்படிங்கிறதையும், மெயினா அந்த சந்திராஷ்டம தினங்கள் எல்லாம் இந்த மலரை எடுத்துக்கும் பொழுது நம்ம மனம் பதட்டப்படாம நார்மலா இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க தெளிவா எடுத்து சொன்னீங்கம்மா. அது மாதிரி லேடிஸுக்கு வரக்கூடிய அந்த யூரின் லீக்கேஜ் கட்டுக்குள்ள வரும். அந்த செர்ரி ப்ளம் மலரத்தோட எடுத்துக்கும் போது அந்த வியாதி கூட கட்டுக்குள்ள வரும். கை, கால் நடுக்கம், நரம்பு மற்றும் மூளை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் இதை கொடுக்கலாங்கிறதையும் ரொம்ப சிறப்பா எடுத்து சொல்லியிருக்கீங்கம்மா. ரொம்ப நன்றி. நம்ம சில முக்கிய அறிவிப்புகள் அதனை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சுக்கலாங்க. நாளை காலை 5 மணிக்கு தவத்தினை தொடர்ந்து சிந்தனை துளிகள் நமது இறைஞான ஆசிரியர் நன்மினி ஐயா அவர்களால் வழங்கப்படும். நாளை மாலை தவத்தினை தொடர்ந்து வேதாந்திரியமும் மாணவர் நலமும் என்ற தலைப்பில் நமது இறை ஆசிரியர்கள் இறை ஆசிரியர் கமலவேணி அம்மா அவர்களும் இறை ஆசிரியர் அனார்கலி அம்மாவும் சிறப்பான ஒரு சிந்தனை உரை அளிக்க உள்ளார்கள். ஞாயிற்றுக்கிழமை இப்பொழுது பள்ளிகள் தொடங்கிவிட்டதால் மாணவர்களும் குறைந்த அளவிலே கலந்து கொள்வதால் மாணவர்களுக்கான ப்ரோக்ராம் வந்து இப்ப தள்ளி வச்சிருக்கோம். அடுத்து வர விடுமுறை நாட்களில் மீண்டும் அந்த மாணவர்களுக்கான ப்ரோக்ராம் தொடங்கும். ஜோதிட ஞான அடிப்படை பயிற்சி வகுப்புகள் ஜூலை 16 முதல் தொடங்க இருக்கிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் ஜோதிட வகுப்புகள் இலவசமாக கற்றுக் கொடுக்கப்படும். அன்பர்களே, வேதாத்திரியத்தின் உண்மை தத்துவத்தை உள்ளது உள்ளபடி விளக்குவதுதான் நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தோட முதல் நோக்கம். அதன்படி முதல்நிலை பேராசிரியர்களையும் இயற்கை சார்ந்த மருத்துவர்களையும் தெரிவு செய்து சிறந்த வாழ்வியல் நுணுக்கங்களின் வாயிலாக ஞானத்தின் பாதையில் பயணிப்பதற்காக வழிகளை போதிக்கிறது. இது குறித்து வழங்கப்படும் தினசரி நிகழ்வுகளை போஸ்டர்களையும் அனைவருக்கும் ஷேர் செய்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அனைவரையும் இந்த நிகழ்வுகளில் பங்கு பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக கேள்வி முதல் நிகழ்வு. ஒரு ஐயா சேட் பாக்ஸ்ல போட்டிருந்தாங்க. அவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணா அவங்களுக்கு அன்மியூட் கொடுத்துறோம். பேசணும்னு போட்டிருந்தாங்கம்மா. அவர் பேரு கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. அம்மா வாழ்க வளமுடன். நீங்க இந்த வைல்ட் ஓட்டு பத்தி சொல்லும் பொழுது
அந்த ஆஹ் பெண் மாப்பிள்ளை பார்க்க வரவங்களுக்கு எந்த டைரக்ஷன்ல இருந்து வருங்கிறது தெரியுங்களா? இல்ல இது ஓகே, இந்த டைரக்ஷன்ல இருந்து வந்த பெண்ணோ மாப்பிள்ளையோ ஓகேங்கிறத அந்த டெசிஷன் நமக்கு எடுக்க முடியுமா? வழிகாட்டுமா. இப்போ நீங்க மாப்பிள்ளை வழி தேடிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். இத ம். நீங்க குடும்பத்தோட எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, கரெக்ட்டான அதாவது மாப்பிள்ளை வர்றவரு கரெக்ட்டான இப்போ ம். ஒரு மாப்பிள்ளை தான் வர்றாருன்னா, அந்த மாப்பிள்ளை கண்டிப்பா அது வைல்ட் ஓட் இதுல போட்டுட்டு வந்தாங்கன்னா, அதுதான் உங்க மாப்பிள்ளை. ஓகே, அதாவது ஓகே. உங்களுக்கு அந்த அம்மா உங்க வாய்ஸ் கிளியரா இல்லங்க. கரெக்டா ஒரு மாப்பிள்ளை வந்தாலும் அவருதான் வேற வேற பார்க்க தேவையில்லை. ஒரு 10 இல்ல. இத போடும்போது அந்த கரெக்டான மாப்பிள்ளை தான். அம்மா கேக்குதா? இப்ப கேக்குதுங்கம்மா. சொல்லுங்க. ஆமா இப்போ இப்ப டைரக்ஷன் மலர நீங்க போட்டுடுறீங்க. சோ ஆ. உங்களுக்கான மாப்பிள்ளை தான் உங்கள தேடி வருவாருன்னு சொல்றேன். இப்போ ஒரு 7, 8 இடம் பாக்குறோம். ஓ! நம்மளுக்கு சரி, பிடிக்கல, சரி. அது பிடிக்குது, எத செலக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் இல்லாம, வர மாப்பிள்ளையே கரெக்டான இடமா, உங்களுக்கு மனசுக்கு திருப்தியான ஒரு விஷயமா அது அமையும். ஓகேங்கம்மா, ஓகேங்கம்மா. ஒரு அன்பர் கேள்வி கேட்கணும்னு சொன்னாருமா. அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணல. சாட் பாக்ஸ்ல அதே போட்டாரு. மாதிரி இந்த அத செரி திரும்பி ப்ளம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, செரி ப்ளம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. செரி ப்ளம் அம்மா கேக்குதா? கேக்குதும்மா, கேக்குது. சொல்லுங்க. இப்ப செரி ப்ளம் பாத்தீங்கன்னா, இப்ப அந்த லேடீஸ்க்கு அந்த யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாம இது ஒரு உண்மை நிகழ்வு இது. ம். கண்ட்ரோல் பண்ணாம இருக்க முடியும்போது அவங்க செரி ப்ளம் எடுத்திருக்காங்க. இப்ப ம். இந்த நம்ம வீட்லன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாத்ரூம்ல எல்லாம் லீக் ஆகும் இல்லையா தண்ணி? ஆமாங்க. இந்த பைப் லீக் ஆகும் பாத்தீங்களா? ம். அதெல்லாம் கூட செரி ப்ளம் டெண்டன்சி தான். அதாவது நாம ம். சாப்பிடும்போது நீங்க கவனிச்சு பாருங்க. அந்த பாத்ரூம்ல இருக்கிற லீக்கேஜஸ் இல்ல எங்கேயாவது ஒரு பைப்ல ஒரு லீக்கேஜ் இருக்கு. ஏதோ இப்ப வீட்லயே ஒரு இடத்துல ஏதோ ஒரு சொட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே ம். நிறைவாகும். அது எல்லாமே சரியாகும். இது இந்த ம். மலர் பொதுவா 38 மலர்களுமே இந்த அமானுஷ்ய தன்மையில இருக்கிற மலர்கள் தான். 38மே. ம். குறிப்பிட்ட மாதிரி ஒரு சிலது சொல்றாங்க. அதுல குறிப்பிட்ட மாதிரி செரி ப்ளம் கூட ஒரு அமானுஷ்ய மலர் தான். ஆனா, எல்லாமே இப்போ நீங்க ஹார்ன்பீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ஸ்டார்ட்டிங் ட்ரபிள்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மோட்டார் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு பிரச்சனை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. நாம ஹார்ன்பீம் போடும்போது அங்க அந்த ஸ்டார்ட்டிங் ட்ரபிள் இருக்காது. ஓகே, ஓகேங்க. நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். புரிஞ்சுதுங்கம்மா, புரிஞ்சுதுங்க. வீட்ல லீக்கேஜ்னாலே நம்மளுக்கும் ஒரு லீக்கேஜ் தான். அது செரி ப்ளம் போடும்போது குணமாகுது. ஹார்ன்பீம் ஒரு மோட்டார் சரியில்ல, ஸ்டார்ட்டிங் அதாவது என்ன சொல்றது? இப்போ ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வயசானவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ம். அவங்களால டக்குன்னு எந்திரிச்சு நடக்க முடியாதுன்ற தன்மை கூட ஹார்ன்பீமோட டெண்டன்சி தான். நடப்பாங்க. ஓகே. ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? ஆமாங்க. அவங்களுக்கு கூட வயசானவங்க. பாத்தீங்கன்னா ஹார்ன்பீம் குடுத்தீங்கன்னா சரியாயிடுவாங்க. ஓகே. அது ஆனா இந்த ஸ்டார்ட்டிங் ட்ரபிள் தான். யூரின் லீக்கேஜ் இப்ப வயசான எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் வந்துருது இல்லைங்களாம்மா? அவங்களுக்கு அந்த மலர் மட்டும் இப்போ செர்ரி ப்ளம் மட்டும் குடுத்தா போதுங்களா? அது கூட வேற இல்ல, ஏதாவது இல்ல. மலர்? அது கூட குடுக்கணும். வேற ஏதாவது குடுக்கணும். அவங்க சொல்றத வச்சு குடுக்கணும். ஓகே, ஓகே. ஓகேங்கம்மா. ஓகே, ஓகே. செர்ரி ப்ளம் மட்டும் நன்றிங்க. பத்தாது. அவங்க என்ன சொல்றாங்கங்கிற வார்த்தைய பொறுத்து செர்ரி ப்ளம் கண்டிப்பா ஆட் ஆகும். சரிங்கம்மா. அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத பொறுத்து இன்னும் ஒரு சிலர் மலர் வரலாம். ஆனா ஓகே, செர்ரி ஓகே. ப்ளம்ல ஏறக்குறைய உங்களுக்கு கட்டுப்படுத்தும். செர்ரி ப்ளம் எல்லாத்தையும் அதான் கட்டுப்பாடு இல்லாம இருக்கிற எல்லா விஷயத்தையுமே செர்ரி ப்ளம் கட்டுப்படுத்தும். ஓகே, ஓகே. இப்ப ஓகேங்கம்மா. சாப்பிடும்போது நன்றிங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, ஸ்வீட்ட பாத்துட்டு நெறைய சாப்பிட்டுருவாங்கல்ல. ஒரு விருந்துக்கு ஆமா. போறோம். ஆ, இல்ல நெறைய சாப்பிட்டுருவாங்க அப்படிங்கும்போது நீங்க செர்ரி ப்ளம் போட்டு போனீங்கன்னா, நீங்க நெறைய சாப்பிட மாட்டீங்க. உங்களுக்கு கட்டுப்பாடு வந்துரும். தேவையானத மட்டும் சாப்பிட்டுட்டு கட்டுப்பாடு. ஆமா. உணவு ஓகே. கட்டுப்பாடு மீறவங்களுக்கு கூட இதே செர்ரி ப்ளம் தான் வரும். ஓகேங்கம்மா, ஓகேங்க. நன்றிங்கம்மா. அடுத்ததாக மல்லிகா சிவம் அம்மா அவர்கள். அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஆ. மல்லிகா அம்மா. நான் மேடம் இப்போ வாழ்க வளமுடன். வாழ்க மேடம் இந்த வளமுடன்மா.
பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறாங்க, கிடைக்கிறது இல்ல. அதே மாதிரி மாப்பிள்ளைக்கும் தேடிட்டே இருக்கிறாங்க. ஆமா, சரியா அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ம். டைம்ல இப்போ இந்த மருந்து யார் சாப்பிடணும்? அந்த குடும்பத்துல பேரண்ட்ஸ். இருக்கிற எல்லாருமே சாப்பிடணுமா? இதுல வந்து ஒரு காம்பினேஷன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெத்தவங்க வந்து ஒரு மருந்து சாப்பிடணும். பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பொண்ணு ஒரு மலர் சாப்பிடணும். அந்த மாதிரி வரும். சரி, அவங்க அப்பாவுக்கு அதுல உடன்பாடு இல்ல, அது நம்பிக்கை இல்ல அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம்? தெரியாம கொடுத்துடலாமா? நம்மளது பில்ஸ் ஃபார்ம் தானே, தண்ணியில போட்டு கொடுத்துடலாம். கொடுத்தா சீக்கிரம் ஆயிடுமா? நான் அதனாலதான் சரி. சஜஸ்ட் பண்ணுவேன். இப்ப யாராவது வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி இருக்காங்க, இல்ல ஒய்ஃப் வந்து நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா தண்ணியில கலந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவேன் நானு. தெரியாம கொடுங்க. ஏதோ நாம வந்து ஒரு 5 டோசேஜ் சொல்றோம், ஒரு 3ஆவது கொடுங்கன்னு சொல்லுவேன் நானு. மேடம், இப்போ சிகரெட் குடிக்கிறது அந்த மாதிரி நிறுத்துறதுக்கும் கூட ஏதாவது இருக்குங்களா மேடம்? ஆமாமா, அதுதான்மா. இது செரி பிளமும் வரும், கூடயே வேற மலரும் மருந்து. இன்னும் வரப்போற மலர்கள் எல்லாருமே இந்த மாதிரி அடிக்ஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வர மருந்துகள் எல்லாமே இனிமேல் தான் வரப்போகுது. அது வரும். வால்நட்டுங்கிறது கூட வந்து அடிமைத்தனத்துல இருந்து விடுபடுறது தான். ஸ்டார் ஆஃப் பெத் கூட ஒரு எதுவுமே கேட்க மாட்டேங்குதுன்னா ஸ்டார் ஆஃப் பெத் வரும். அந்த மாதிரி அவங்களோட மனநிலையை பார்த்து நம்ம கொடுக்கணும். அவங்க எதனால குடிக்கிறாங்கிறத முதல்ல நம்ம கணிக்கணும். கவலைனால குடுக்குறாங்கன்னா இதெல்லாம் தேவையே படாது. செரி பிளமோ வால்நட்டோ கூட தேவைப்படாது. அக்ரிமோனி தான் வரும். அடிக்ஷன் மாதிரி ஆயிடுது இல்லைங்க மேடம்? அது எதனால அடிக்ஷன் ஆகுறாங்க? அந்த மனநிலை சரி, அதாவது பொண்டாட்டி சரியில்லை அப்படின்னு அவன் குடிக்கிறான்னா அது அடிக்ஷன் தான். ஆனா எதனால குடிக்கிறான்? பொண்டாட்டி சரியில்லைன்னு குடிக்கிறான். அப்போ அவன் சரியில்லைன்னா நம்ம அங்க அக்ரிமோனி தான் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் பண்றான் அவன். அக்ரிமோனியும் வில்லாவும் கொடுத்தாவே போதும். மேடம், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஆணாதிக்கம் பிடிச்ச கேரக்டரா இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஒயின் கொடுக்கணுமா? போன வாரம் எடுத்தோம்ல, ஆணாதிக்கம் பிடிச்சவங்கனாவே ஒயின் வந்துரும். அப்படிங்களா? சரிங்க மேடம், நான் கேட்டுட்டு ஆமா. சொல்றேன். அந்த பொண்ணு ஓகேம்மா. மாப்பிள்ளை தேடுறவங்க தேடிட்டே, பொண்ணு தேடுறவங்க எவ்வளவு வயசானாலும் தேடிட்டே இருக்காங்க. ஒரு முடிவுக்கு வர்றது இல்ல. அப்படிமா ஒண்ணு ஈஸியா கிடைச்சிரும். வைல்ட் ஓட்டும் வேற காம்பினேஷன்ஸ் ஒண்ணு இருக்கு. நீங்க அவங்கள பேச சொல்லுங்க, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதாங்க மேடம், உங்க நம்பர் கொடுத்துடலான்னு தான் கேட்டேன். ஓகேங்க மேடம், நன்றி. சரி, ஓகேம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ஆ, ஐயா மல்லிகா சொல்லுங்க. செல்வம் அம்மா, நீங்க ஒரு இப்ப கேள்வி கேட்டீங்க, அம்மா பதில் சொல்லிட்டாங்க. இப்ப மாப்பிள்ளை பொண்ணு தேடிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இந்த மருந்து கொடுத்தா அது அமைஞ்சிரும். இப்போ இப்ப மாப்பிள்ளை தேடிக்கிட்டே இருக்காங்க, பொண்ணு தேடிக்கிட்டே இருக்காங்க, கிடைக்கல. அது ஏன் கிடைக்கல அப்படின்னு நீங்க பாருங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்க எதிர்பார்ப்புக்கு கிடைக்கல, அதனாலதான் கிடைக்கல. ரைட்டுங்களா? இப்ப இந்த மருந்து கொடுத்தோன்னு என்ன ஆயிடுதுன்னா, உங்களுடைய மனநிலையில அந்த எதிர்பார்ப்பு விலகிடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? வர்ற மாப்பிள்ளைய இருக்கிற நல்ல மாப்பிள்ளை நிறைய வந்திருக்கும். ஆனா நீங்க இவ்வளவு சம்பளம் வாங்கணும், இவ்வளவு வீடு இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி பார்த்துதான் இன்னைக்கு வந்து 90% கல்யாணம் நடக்காம இருக்கு. உங்க மனநிலையை மாத்துறதுக்கு தான் இந்த மருந்தே தவிர, இந்த மருந்து கொடுத்துட்டா நீங்க நினைச்ச மாதிரி 3 பங்களால 3 காரோட இவ்வளவு சம்பளத்தோட மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னு நீங்க மருந்து கொடுத்தவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அப்படியெல்லாம் கிடைக்காது. மாப்பிள்ளை கிடைக்கணும், அவ்வளவுதான். அப்ப நீ இதை வந்து நீ இப்ப மக்கள் இப்ப நான் என்ன நினைச்சனோ அது மாதிரியே அக்கா நடக்கும், நடக்காது. மகரிஷி தெளிவா சொல்லியிருக்காங்க, நினைப்பது நடக்கும் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. சாமி, நினைப்பது நடக்குமா நினைத்தது நடக்குமா அப்படின்னு நாங்க கேட்போம். நினைப்பதுதான் நடக்கும். அப்படின்னா நீ இது மாறிட்டீனா நீ அப்படிதான் நினைப்ப. அப்ப அப்படிதான் நினைப்ப. ஏற்கனவே வேற மாதிரி நினைச்சு வச்சிருப்ப. இப்ப இப்படிதான் நினைப்ப. இந்த மருந்து கொடுத்தா அதை மாற்றுகிறது. அப்ப அது நடக்கும். இப்போ இதை நீங்க நல்லா தியானம் பண்ணி உணர்ந்து நீங்களே மாறிட்டீங்கன்னா அதுவும் நடக்கும். இப்ப இது ஆன்மீகத்தில் என்ன மாற்றம் வருகிறதோ அதை இந்த மலர் அப்போதைக்கு அது ஒரு, அதாவது ஆன்மீகத்துல வந்து நிலையான மாற்றத்துக்காக போறோம். இது அப்போதைக்கு அந்த மாற்றத்தை கொடுக்கிறது. அதனால இதை நீங்க தவறா புரிஞ்சுக்க கூடாது. நீங்க எப்படியெல்லாம் எதிர்பார்த்து வச்சிருக்கீங்களோ உங்க லிஸ்ட் படி அதை கொடுத்துரும் இந்த மருந்து அப்படின்னு சொன்னா, இப்போ விஜயலட்சுமி அம்மா ஒரு பெரிய தமிழ் மேட்ரிமோனி மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னா தமிழ் மேட்ரிமோனி எல்லாம் கீழே படுத்துரும். அதை விட இவங்களுடைய மேட்ரிமோனி சூப்பரா போயிட்டு இருக்கும். அப்ப நீங்க அதையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அது நடக்கணும். இவங்க மருந்து என்ன சொல்றாங்க? நடக்கும். அப்ப எப்படி நடக்கும்? அப்ப நாம
அந்த அக்செப்டன்ஸ் மனநிலைக்கு வந்துகிறோம். மனநிலை தான் மாறுகிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணுமா. வாழ்க வளமுடன். விஜயலட்சுமியம்மா, நீங்க முதல்ல பதில் சொல்லிட்டீங்க. நேற்று அது போன வாரம் கேள்வி சொல்லிட்டீங்க. ஆமாங்க, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேளுங்க, அப்பதான் நானும் கொஞ்சம் உணர்ந்து நானும் பதில் சொல்ல ஆரம்பிப்பேன். இல்ல இப்போ நீங்க நான் கேட்க இந்த மருந்து முழுக்க முழுக்க அலை இயக்கத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்யுது அப்படிங்கறத இப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப பாருங்க, நீங்க பதில் சொன்னீங்க. இப்ப அதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுல ஒரு விளக்கம் என்னன்னா, இப்பொழுது ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய ஒருவரிடம் நாம் செல்லுகிறோம். அப்ப அவர் நம்மள்ட்ட அதிகாரம் பண்ணுவார். எப்ப பண்ணுவார்னா, நம்மள்ட்ட அவர் அதிகாரம் பண்ணி அதை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த பதிவு நம்மிடம் இருந்தால்தான், அக்செப்டன்ஸ் நம்மகிட்ட இருந்தால்தான் அவரு நம்மகிட்ட பண்ணுவார். அப்ப அந்த அக்செப்டன்ஸ் இருக்கும், அந்த பதிவு நம்மகிட்ட இருக்கும். ஆனா இந்த மருந்தை சாப்பிட்டு போகும்போது அந்த அலை இயக்கம் மோதும் போது இந்த மருந்து அந்த தன்மையை மறைத்து விடுகிறது, திரை போல மறைத்து விடுகிறது. இப்ப இதுக்கு டக்குன்னு எனக்கு உதாரணம் என்ன வருதுன்னா, இப்போ துரியோதனன் அம்ப போடுறார் அர்ஜுனன் நோக்கி. அம்பு நேரத்துல கிருஷ்ணன் அந்த கால் விரல அமுக்கி அப்படியே அப்படி கொஞ்சம் கீழே இறக்கிட்டாரு. அப்ப அது என்ன ஆயிடுச்சு, அது அங்க படல. அது மாதிரி அந்த கிருஷ்ணன் கால் விரல அமுக்கின மாதிரி இந்த மருந்து போய் என்ன பண்ணிடுது, அதை மறைத்து அங்க அந்த அந்த அலை இயக்கம் மோதுதல நின்றுது. மோதுதல அது தெரியல. அப்ப அவர் என்ன பண்றாரு, இவர்கிட்ட அந்த அதிகாரத்தை அவர் காட்ட முடியவில்லை. எப்பயுமே நாம ரிசெப்டிவா இருந்தா தான் அவங்க எதையுமே பண்ண முடியும். அந்த ரிசெப்டிவ்ங்கிறது நம்மளுடைய பதிவு. அப்ப அந்த ரிசெப்டிவா இல்லைன்னா யாரும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. அப்ப அந்த அலை இயக்க தன்மையை இது மாற்றி விடுகிறது என்றுதான் நான் இதை உணர்கிறேன். இதை நிலையாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகம் என்பதில் வர வேண்டும். ஆக இது ஒரு நல்ல அலை இயக்க தத்துவத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்கிறதுங்கிறத நான் உணர்ந்து கொண்டேங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றியா. நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்பான விளக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா.